ஹலோ காய் சரங்கே நான் தான் உங்கள் லெவலில் எல்லாரும் பிறக்கேன் கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன். டுடே வந்துட்டு டயாங்கோட 2 ஷர்ட்டாக பார்க்க போகிறோம். இது டயாங்கோட பர்த்டே ஸ்பெஷல். சாரிடா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு நான் டைட்டில் நேமே சொல்லலை. ஐம் ரியலி சாரி. அதுவும் இல்லாமல் அதை வந்து நான் கொஞ்சம் இதிலே கட் பண்ணிட்டேன். 1 ஹவர்லேயே கட் பண்ணிட்டேன். 1 ஹவர் வரைக்கும் தான் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா நான் ஸ்டோரேஜ் காணல. ஸோ ஃபுல்லாக நான் 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக எடுத்து போட முடியல. என்னது 2 ஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். சாரி டியர்ஸ், கொஞ்சம் போதும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு டைட்டில் நேம் சொல்லிடுறேன். உனக்காக நான் இருப்பேன். இதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஓகே. நான் ஸ்டார்டிங் வந்துட்டு அதில் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன்ட்டு நீங்கள் அந்த ஷார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கதை என்னங்கிறத நீங்கள் முதல்ல உள்ள ஷார்ட்டை பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ஃபஸ்ட்டு ஷார்ட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஸ்டோரி பாருங்கள். இல்லைனா இது சுத்தமாக புரியாது. ஸோ அதுலேருந்து இதை கன்டினியூ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரீகேப் கொடுக்கறதுக்குலாம் டைம் இல்லை. ஸோ அதனால தான். ஓகே. நான் ரொம்ப கலக்கலான்னு பேச விரும்பல. நம்ம இப்போ ஸ்டோரிக்கு போகலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு டயம் வீட்டில் தானே இருந்திருப்பீங்க. அவங்க அதாவது டயம் வந்து கூட்டு போயிருப்பார்ல அவங்க வீட்டுக்கு. நீ யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, தாத்தானே பட்டி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி கூட்டு போயிருப்பா இல்லையா? எல்லாட்டையும் நீங்களும் ஜாலியாக பேசியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. உங்கள் பொண்ணும் நல்லா எல்லாரோட அட்டாச் ஆகிருப்பா. ஜிமினோடையும் ஜேகேயோடையும் ரொம்ப அட்டாச் ஆகிருப்பா. ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பா. அந்த மாதிரி டைம் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிருக்கோம் இல்லையா? ஸோ நான் அதோட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம அதில் கன்டினியூ பண்ணலாம். இப்போ வந்துட்டு அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது. அதாவது அவரோட வீட்டில் வந்துட்டு வெளியே வந்துட்டு கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்டனில் வந்துட்டு ஒரு வுட் பெஞ்ச் மாதிரி இருக்குது. அதில் வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஜேகே, ஜிமின், அப்புறம் வந்துட்டு உங்கள் பொண்ணு ரியா எல்லோரும் வந்துட்டு நல்லா ஜாலியாக ஓடி பிடிச்சி அந்த மாதிரி விளாண்டுட்ருக்காங்க. அவள் ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்ருக்கா. நீங்கள் அவளை இந்த மாதிரி ஹாப்பியாக பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஹாப்பியாக விளாண்டுட்ருக்கா. நீங்கள் அதை அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தான் டேங் வந்து உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவரை நான் கண்டுக்கவே இல்லை. அவளை தான் அப்படி பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ டேங் அப்படி மெதுவாக உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன இவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறேன்? அது ஒன்றும் இல்லை சார். நான் அவளை இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. நானும் தான். நீ இவ்வளோ சிரித்து நான் பார்த்ததில்லையே அப்படின்னு அவரும் கேட்காரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு ஃபேக் ஸ்மெல் மாதிரி கொடுத்துட்டு, ஆமாம் நான் இது வரைக்கும் நிறைய டைம் சிரிச்சிருப்பேன். ஆனால் எல்லாமே ஃபேக் ஸ்மைலாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வர்றது என் உள் மனசுலேருந்து வர ஒரு சந்தோஷம். அதோட வெளிப்பாடு தான் நான் சிரிக்கிறேன். அது தன்னால் என் ஃபேஸில் வந்து காட்டி கொடுத்துருக்கோம். நான் அதனால தான் சிரிக்கிறேன் அப்படின்னு. என் பொண்ணை நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததில்ல. இந்த ஹாப்பினஸ் அவளுக்கு எப்போவுமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணில் லைட்டாக டிஎஸோடய சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்காரு. இங்கே பாரு, அது என்ன கிடைக்குமா தெரில, கிடைக்கும். நான் தான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டுக்கு வந்துடு, உனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, எப்போவுமே நீங்கள் வரலாம். நானே உனக்கு திட்டினா கூட நீ இங்கே வந்து எல்லாட்டையும் சொல்லி நீ வந்துட்டு சரியாயிக்கலாம். என்னை பற்றி இவங்ககிட்டே திட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேயா? நான் வந்துட்டு அது கண்டுக்க மாட்டேன். நான் ஆஃபீஸில் இருக்கிறது வேறு, வீட்டில் இருக்கிறது வேறு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, தெரியும் சார், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இல்லை, அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டீங்க. அங்கே உங்களை பார்த்ததுக்கும் இப்போ வீட்டில் உங்களை பார்க்கறதுக்கும் நீங்களா அதுங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அவர் அப்படி லைட்டாக சிரிக்கிறாரு. ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாருங்கள், டைம் இப்போவே 11:30 ஆகிடுச்சு. நான் இப்போது நீங்கள் விட்டுறீங்களா சார்? ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே டாக்ஸியும் கிடைக்காது, அதான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இதில் என்ன இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களையும் பாப்பாவையும் கூப்பிட்டு போகிறாரு. அதாவது ரியாவையும் இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் மடியில் வந்து ரியா உட்காந்துட்ருக்கா. அவள் அப்போது டேங்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்கா. டேங் அப்படியே பார்க்காரு. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்கு தான் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறேன்? நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். நீங்கள் வந்துட்டு ரியா இங்கே பாரு, அப்போலாம் பேசக்கூடாது, உனக்கு இத்தனை மாதிரி சொல்லியிருக்கேன் பெரியவங்களை இந்த மாதிரி பேசாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுறீங்க. டைம் வந்துட்டு உங்களை வந்துட்டு அப்படி காப்பாட்டாரு. இங்கே பாரு, சும்மாரு, அவள் சின்ன பொண்ணு எதுவும் தெரியாமல் பேசுகிறா, நீ எதுக்கு அதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை திட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு இப்படியே சொல்லுங்கள் சார், அவள் இன்னும் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிங்க. அவர் வந்துட்டு தெரிஞ்சு போச்சு, அவள் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான், அப்புறம் என்ன விடு அப்படின்ட்டு அவர் அப்படி லைட்டாக சிரிச்சுட்டே காரை ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. அவள் அப்படியே தான் குறுன்னு டைமை பார்த்துட்டே இருக்கா. நீ எதுக்கு எங்கள் அம்மாவை திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டேங் அப்படியே திரும்பி பார்க்காரு. எது அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்க்காரு. நீங்கள் என்னடி கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவளை வாயை அப்படியே மூடுறீங்க. சும்மா அப்படின்னு மட்டும் அவள் வந்து உங்கள் கையை எடுத்துட்டு, சும்மா இருமா, நான் கேட்டுட்ருக்கேன்ல, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே எடுத்து உங்கள் மடியோட அப்படியே வச்சு அமைக்க பிடிச்சிட்டு,
நான் கேட்கல. எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் ஏன் திட்ட? நான் பார்த்தேன். நான் ஆஃபீஸ்க்கு வந்தப்பவே பார்த்தேன். நீ இன்னைக்கு ஒரு நாளே எங்கள் அம்மாவை எவ்வளோ திட்டினேன், எவ்வளோ நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நீ டெய்லி எங்கள் அம்மாவை எப்படி திட்டுவ? உன்னை உன்னை எனக்கு அடிக்கணும் போல இருக்கு. நீ நீ எப்படி எங்கள் அம்மாவை திட்டலாம்? உனக்கு உனக்கு நீ நீ வந்துட்டு பெரிய ஆள் தானே, உனக்கு அறிவு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளோட டோனில் அவளோட க்யூட்னஸில் அப்படி கேட்டுட்ருக்கா. டேங்க்கு என்ன சொல்லனே தெரியல. சிரிக்கவா இல்லை என்னது செய்யுது அப்படின்ட்டு அவள் க்யூட்டாக சொல்கிறா. இன்னொன்று அவள் வந்துட்டு கேட்குறா, நியாயமாக தான் கேட்குறா. அவருக்கு என்ன சொல்ல அப்படின்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காரு. ஒன்று தானே கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவர் வந்துட்டு இல்லைம்மா அது வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு ஒர்க் பார்த்தா நான் ஏன் திட்ட போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. ஓ எங்கள் அம்மா இப்போ ஒழுங்காக ஒர்க் பண்ணலையா? யாருக்கிட்ட கதை விட்றேன்? எங்கள் அம்மா நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவர் வந்துட்டு எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காரு. அவன் வந்துட்டு எனக்கும் தெரியாதே. அவனுக்கு தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ சொல்கிற உங்கள் அம்மா நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு? பார்க்குறேன், எனக்கு தானே தெரியும். நான் போயிட்டு அந்த ஃபைலை சப்மிட் பண்ணால் என்ன மாதிரி நினைப்பாங்க? அவள் அந்தளவுக்கு மோசமாக ஒர்க் பண்ணுறான். நான் அதனால தான் அவளுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது தெரியாமல் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் வந்துட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவள் வந்துட்டு ஒருவேளை அம்மா தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் அப்படியே யோசிக்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்க்குறீங்க, அவள் அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே ப்ளிங்க் பண்ணி கண்ணை அப்படியே ப்ளிங்க் பண்ணி அவளை அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக பார்க்குறீங்க. அவள் இந்த மாதிரி பார்க்காத, நீ எதை தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் அவர் திட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பக்கம் திரும்பிட்டா. நீங்கள் அடியே என்னடி ஏன் பக்கம் திரும்பிட்ட அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டுறீங்க. அவன்ட்டு ஆமாம் நீ தப்பு பண்ணாமல் அவரையே திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ திட்டிக்கிட்டு இருக்கா. அவர் அப்படியே சிரிச்சிட்டு ரைட்டு இப்போ அவள் பக்கம் திரும்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு காரை ட்ரிப் பண்ணிட்டுருக்காரு. இப்போ உங்கள் வீடு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் வெளியே இறங்கிட்டீங்க. ஓகே சார் தேங்க்ஸ், நாங்கள் போயிட்டு வரோம், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் வந்துட்டு குட் நைட். ஓயன் ஒரு நிமிஷம். என்ன சார்? நான் உங்ககிட்ட சொன்னது தான், நான் சும்மா ஒன்று சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஏதாவது ஒன்றுன்னா நீ எங்கள் வீட்டுக்கு வரலாம், என்கிட்டையும் சொல்லலாம், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு தலையை மட்டும் அப்படியே வந்துட்டு ஆட்டுறீங்க. ஓகே அப்படிங்கிற மாட்டு அவர் வந்துட்டு ஓகே பாய், பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பக்கத்து வீடு ஆண்டி தான் அப்படி கதை வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து டைம் ஆகிடுச்சு, இன்னும் ஒயினும் வரல, பாப்பாவும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அவங்களுக்காக. இப்போ அவங்க வந்து கார் சவுண்ட் கிட்டோம் அப்படி வந்திருப்பாங்க வெளியே. இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே வராங்க, ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆண்டி என்னம்மா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை ஆண்டி அது வந்துட்டு அது வந்து அவர் யார் இவர்? அது இவர் என்னோட பாஸ். ஓ இவர் தான் உன்னோட அந்த பாஸா? எப்போவும் திட்டிகிட்டே இருப்பாருங்க, சிடு மூஞ்சி, அது இவர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வெகுலியாக கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. இது சிடு ஐயோ ஆண்டி அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படி பார்க்க சிடு மூஞ்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை அப்படி பார்த்து முறைக்காரு. நீங்கள் வந்துட்டு ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி, அதான் சொல்கிறேன்ல என் பாசன், நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி நீங்கள் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. சார் நீங்கள் கிளம்புங்க சார், பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சார்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை கடை கையை பிடிச்சி எடுத்து போயிட்டீங்க. அவர் லைட்டாக அப்படி சிரிச்சிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆண்டியை தான் அப்படியே வந்துட்டு ஹாலில் உட்கார வச்சுட்டு நீங்களும் பாப்பாவை வந்துட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவளை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு வந்துட்டு இது பால் கொடுத்துட்டு பால்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு அவள் படுக்க வச்சுட்டு இப்போ கீழே வரீங்க. அந்த ஆண்டி அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களும் போகல, உங்கள்கிட்ட பேச போகலாம் அப்படிங்க மட்டும் உட்காந்துட்ருப்பாங்க. தெரிஞ்சுதான் நீங்கள் அவளை கடன் எல்லாம் பண்ணி அவளை படுக்க வச்சுட்டு இப்போ கீழே வந்துருப்பீங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருப்பீங்க. ஆண்டி சாரி, நான் பாப்பா படுக்க வச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இதில் என்ன அடி இருக்குது உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்ககிட்ட அப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இப்போ பேச்சு வாக்கில் கேட்காங்க, அது உன் பாஸா? ஆமாம் அவர் தான் அந்த சிஓ. ரொம்ப சிடுசிடுன்னு தான் இருப்பார். அதுக்காக நீங்கள் அவர் முன்னாடி வச்சு இப்படி சொல்வீங்களா? அவர் என்னென்ன நினச்சிருப்பாரு, என்னை முறைச்சிரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க சொல்லுவீங்க. அவங்க அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. சும்மா இருக்கும், அவரை பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படிலாம் கெட்ட ஒரு மாதிரி தெரியலையே, நல்ல பிள்ளையாட்டம் தானே தெரிகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா பார்க்க மட்டும் தான் அவர் அப்படி இருப்பார், ஆனால் அவர்கிட்ட வேலை பார்த்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வேண்டாமா அந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு இப்படி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு உனக்கு? 11:30க்கு மேலே வந்திருக்கியே, அதான் கேட்டேன்.
போகிறேன் அப்படின்னு கேட்காங்க. நீங்கள் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு யாரும் இல்லை அப்படிலாம் நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாத. எங்கள் வீட்டில் வந்துட்டு பெரிய ஃபேமிலி, நீ வந்து இங்கே யார்கிட்டனாலும் எதுனாலும் ஷேர் பண்ணலாம். எங்கள் வீட்டை தாண்டி வெளியே எங்கேயும் போகாது, எதுவுமே போகாது. நீ வந்துட்டு ஃப்ரீயாகவே ஃபீல் பண்ணலாம். உனக்கு எதாவது கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணு. நானே உன்னை திட்டினா கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆண்டிகிட்ட வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க வந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்காங்க. நிஜமாவா? ஆமாம் ஆண்டி, அவங்க வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஃபேமிலி. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா அப்படின்ட்டு பெரிய ஃபேமிலி. அவங்க அம்மா அப்பான்ட்டு எல்லாம் தாத்தா பாட்டிலேருந்து குட்டிங்க வரைக்கும், குட்டி பிள்ளைங்க வரைக்கும் அவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கே கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. அப்படியே இவ்வளோ பேர் இருக்காங்களா ஜாயின். ஏன்னா அவங்க பசங்களே அவங்க கூட இல்லைல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இப்படி இல்லையே அப்படின்னு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்காங்க. அப்படியாங்கன்னுட்டு நீங்களும் ஆமாம் நான் போய் பார்த்தேன், அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுலேயும் அவரோட அம்மா ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, என்கிட்ட அவ்வளோ கேரிங்காக பேசுகிறாங்க. என் சொந்த அம்மா கூட என்கிட்ட அவ்வளோ கேரிங்காக பேசியிருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க என்கிட்ட அவ்வளோ கேரிங்காக பேசுனாங்க. அவங்களும் அதே தான் சொன்னாங்க. யாரும் எதையும் வந்துட்டு நீ நினச்சிக்காத, யார் என்ன சொன்னாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லலாம், உனக்கு ஒரு அம்மாவாக நான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஆண்டி. உண்மையிலேயே நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டு தெரியுமா அப்படின்னு அவங்க ஃபேமிலியை பற்றி தான் நிறையா சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியா அப்படியான்ட்டு நிறையா கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு 12 o'clock இருக்குமா. சரிம்மா போய் நான் கிளம்புறேன். காலைல நீ பாப்பா ஸ்கூலுக்கு விடுவியாண்ணா? அவளுக்கு ஃபீவர் பரவாயில்ல ஆண்டி, நான் வந்துட்டு காலைல அவளை ஸ்கூலில் விட்டுருவேன். நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர்நூன் மட்டும் அவளை வந்துட்டு ஈவினிங் மட்டும் அவளை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்து ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவங்களும் குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு இப்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தான் அவங்க பொண்ணு இருக்கால ரியா, அவள் பக்கத்தில் போய்ட்டு அப்படியே படுக்கீங்க. ரியா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஆனால் அவள் தூங்கிட்டா நல்லா. அவள் முடியெல்லாம் அப்படி காற்றுல அசைஞ்சிட்ருக்கா, அழகாக க்யூட்டாக அந்த குட்டி குட்டி ஹேர் அப்படியே அவள் ஃபேஸில் அப்படியே பட்டு அப்படியே வந்துட்டு இருக்குது. நீங்களும் ஹேண்டால் அப்படியே வந்துட்டு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்ட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவளை அப்படியே பார்க்குறீங்க சிரிச்சிட்டே. இதே மாதிரி எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், சரியா? எப்போவும் அழக்கூடாது. நான் ஃபீல் பண்ண மாதிரி நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் எதுவும் பண்ணவும் முடியலை. உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப்பை கொடுத்ததுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் தான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தேன்னா உன்னையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் தள்ளிட்டேன்டா. இந்த அம்மாவை மன்னிச்சிரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபீட், அவளோட பாதம் இருக்கும்ல, அதை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே டேஸ்டாக வருது. என்ன பண்ணனே தெரில. நம்ம வாழ்ந்த மாதிரியே நம்ம பொண்ணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றா. ஏன்னா அவளுக்கு அம்மான்னு மட்டும் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே தான் திருப்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. உங்கள் டேஸ்லாவை பார்த்துட்டு அப்படியே பாடுது. லைட்டாக அப்படி சினுங்குறாளா. நீங்கள் டக்குனு உங்கள் டேஸ்லாவை கலந்து அப்படியே வைப் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு இப்போ அவகிட்ட போயிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணி படுத்து தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே தான் ஆகுது. வழக்கம் போல் ஆஃபீஸ் போகிறீங்க. வழக்கம் போல் தான் டேங் வந்து திட்டுறாரு. திட்டாமலாம் இல்லை, திட்டுறாரு, பிடிச்சி திட்டுறாரு. இதை கூட ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அப்புறம் வானு கூப்பிட்டு அவர் தான் உங்களை பக்கத்தில் நிற்க வச்சு நிறையா வந்துட்டு அவர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காரு, இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிக் கொடுக்காரு. நீங்களும் எல்லாம் அப்படியா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டு எப்படியோ பண்ணுறீங்க. கேட்டு பண்ணுறீங்க தவிர நீங்களாம் ஓனாக பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு அது அந்தளவுக்கு வரல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு டேங்க் தான் மோஸ்ட்லி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருக்குது. டேங்க் வந்துட்டு என்னன்னே தெரில, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, உங்களை திட்டுறாருங்கிறத தாண்டி உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாட்டியாகவும் இருப்பீங்க, ரொம்ப சுட்டித்தனமாகவும் இருப்பீங்க, சம்டைம்ஸ் கொஞ்சம் வெகுளியாகவும் இருப்பீங்க. எதை எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும் கூட கொஞ்சம் தெரியாமல் தான் பண்ணுவீங்க. ஸோ அது வந்துட்டு அவருக்கு அந்த கேரக்டர்னுமோ அவருக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அவருக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அவருக்கு அது பிடிச்சிருக்குமா, உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் பேபி வேறு சம்டைம்ஸ் வந்துட்டு போவாளா, அவளையும் பிடிச்சிருக்கும். ஸோ அவருக்கு அவரையே அறியாமல் உங்கள் மேலே ஒரு லவ், உங்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வருது. பட் வந்துட்டு அது எப்படி உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு தெரில. இப்போது அதை வந்து வீட்லேயும் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, உங்கள்கிட்டையும் சொல்ல பயமாக இருக்குது. வீட்டில் கூட சொல்லிடலாம், ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் அவருக்கு எப்படி சொல்லனே தெரில. உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி அதை வந்து உள்ளே அப்படி அடைக்க வச்சிட்ருக்காரு. ஆனால் உங்கள்கிட்ட அவர் வரும்போதெல்லாம் அவருக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும்,
லவ் பண்ணுறோம், நம்ம மறைச்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி மேரிட், விடோ வேறு, ஒரு பேபியும் இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா என்ன ஒன்றுமே தெரியாமல் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சொல்ல முடியாமல் ரொம்ப வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாமே. அந்த மாதிரி இருக்கார். என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரில. ஸோ இப்போ அப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒன் டே என்ன இருக்குன்னா, டைம் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது எப்படின்னா ஒரு ட்ரிப் மாதிரி போகணும். டைம் வந்துட்டு ஒன் டே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ட்ரிப்பு போகணும், ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு ஒன்று இருக்குது, அது வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்துட்டு எங்கன்னா அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்துட்டு தூரம் தான், ஆனால் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வந்துட்டு எல்லோரும் உங்கள் குரூப் வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் சேர்த்து டேயாங்க ஓகே. அதாவது உங்கள் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து தான், மியாவும் மாயாவும் சேர்ந்து நீங்கள் வந்துட்டு பேபியை கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பீங்க. ஏன்னா அவளை தனியாக எங்கே விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஆனால் டேங் வந்துட்டு நோ, பிஸ்னஸ் ட்ரிப்பு, இதுக்கு வந்து பேபிலாம் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால டேங் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு இப்போ நீங்கள் வந்து பேபிகிட்டே சொல்லியிருப்பீங்க, நம்ம அமெரிக்கா போகிறோம், பிஸ்னஸ் ட்ரிப்பு, ஆனால் நீ ஒழுங்காக இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் சொல்லி அவளை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி இப்போ வந்து அமெரிக்கா வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து போயிருப்பீங்க. சரியா? நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு விண்டோ சீட்டில் உட்காந்துருப்பீங்க. உங்கள் பேபி வந்துட்டு நாங்கள் போகிறேன்ட்டு சொல்லிட்டு ஒரே அடம். நீங்கள் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவன் வந்து இல்லை நான் தான் விண்டோ சீட்டே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணியிருப்பான். ஏன்னா வந்துட்டு டைம் வந்துட்டு அடுத்த சீட்டில், அதாவது சென்டர் சீட்டில் வந்துட்டு பேபி இருக்கும், அடுத்த சீட்டில் வந்து டைம் வந்திருப்பார். நீங்கள் வந்துட்டு நம்ம எப்படி ஒன்றும் உட்காருதுன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போயிட்டு நீங்கள் வந்துட்டு நான் இங்கே உட்காரன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பீங்க. அவள் வந்து எனக்கு விண்டோ சீட்டு தான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிருப்பா. ஸோ நீங்கள் வந்துட்டு சீட் போய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விண்டோ சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே இந்த சென்டர் சீட்டில் வந்துட்டு உட்காந்துட்டிங்கன்னா பக்கத்தில் டைம் உட்காந்துருக்காரு. இன்னும் வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வர ஃப்ளைட்டில். அவளுக்கும் அதே தான், ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. அவங்களோட அவள் தான் பயங்கர எக்ஸைட்டட். அப்படியே ஜன்னலை எட்டி பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக பெல்ட்டை போட்டுக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பெல்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி மாட்டி விட்டுட்டு இப்போ நீங்களும் கரெக்டாக பெல்ட்டெல்லாம் மாட்டி கரெக்டாக சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் உட்காந்துருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவள் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்ருக்கா. பயமே தெரில ஃபேஸில், அந்தளவுக்கு ஜாலியாக உட்காந்துட்ருக்கா. நீங்கள் ஐயோ இதுன்னு இப்படி உட்காந்துட்ருக்கு, எனக்கு தான் பயமாக இருக்குது, ஆட்டம் கொடுக்குதே, வயிறெல்லாம் வேறு கலக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் பின்னாடி தான் மாயாவும் மியாவும் உட்காந்துப்பாங்க. அவங்க 2 பேரும் கையை 2 பேரும் இருக்கும்போது பிடிச்சிட்டு கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அதாவது கடவுளே கடவுள்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க 2 பேரும். அப்படி பயத்தில் கண்ணை இறுக்கமாக மூடிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க லைட்டாக திரும்பி 2 பேரும் அப்படி தான் கண்ணை திறக்கவே இல்லை, மூடிட்டு அப்படி உட்காந்துட்ருக்காங்க. லைட்டாக அவளுக்கு சிரிப்பு வருது, சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து ஃப்ளைட்டை வந்துட்டு அப்படியே எடுக்கிறாங்க, அதாவது மூவ் ஆகுது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க, டயங்கோட ஹேண்டை டக்குன்னு அவர் இப்படி மேலே தான் வச்சுருப்பாரா, டக்குன்னு அதை பிடிச்சிட்டிங்க. அவரே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் அப்படி பிடிச்சிட்டிங்களா சடனாக, அவரோட திரும்பி பார்த்துருப்பாரு. நீங்கள் வந்து அவரை பக்கத்தில் டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டீங்க, இறுக்கமாக மூடிட்டீங்க. இன்னொரு பக்கம் உங்கள் பொண்ணோட ஹேண்டை பிடிச்சிருப்பீங்க. அவள் வந்துட்டு அம்மா கை வலிக்குது அப்படின்ட்டுருப்பா. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருப்பீங்களா, அவள் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுப்பா. நீங்கள் வந்து அதை கூட கவனிக்கலாம், அப்படியே கண்ணை இருக்க மூடிட்டு கடவுளே 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சிட்ருக்கீங்க. அவர் கையும் பிடிச்சா அந்த அப்படி ஒரு பிடி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கீங்க. பாவம் சின்ன பொண்ணு அவ கையும் பயங்கரமாக பிடிச்சிட்ருக்கீங்க. அவள் வலிக்குன்னு ஒரே கத்துறா. நீங்கள் விடவே இல்லையே. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆன பெந்தி தான் அதுக்கப்புறம் கையை அப்படி பொறுமையாக விடுறீங்க. உங்கள் பொண்ணா உங்களை பார்த்து முறை முறைக்கா, உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? சின்ன பொண்ணு நானே பயம் போட்டுக்க இருக்கேன், இவ்வளோ பெரிய எருமமாட உனக்கு உனக்கு அப்படி பயமாக இருக்கா, என் கையை பாரு செவந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. பாவம் பிள்ளைக்கு கண்ணீரே வந்துட்டு அந்தளவுக்கு பண்ணிட்டீங்க. அவள் கையை அப்படியே செவந்துருச்சு, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிட்டு. வந்துட்டு கையை பிடிச்சி ஐயோ சாரிடா எனக்கு பயமாயிடுச்சுடா தங்கம், அம்மா என்னை தான் அப்படி பிடிச்சி அனுப்பிக்கிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கைக்கு வந்துட்டு அப்படியே வந்து தடவிலாம் கொடுக்குறீங்க. அவள் வந்துட்டு போ கையை விடு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறாடி மாடி. சாரிடி தெரியாமல் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலெல்லாம் விழுறீங்க. அவன் வந்துட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுக்க அப்படின்னு திரும்பி உட்காந்துட்டா, சமாதானம் ஆகிட்டா. நீங்கள் வந்துட்டு ஐயோ பாவம் சின்ன பிள்ளை கையை பிடிச்சி இப்படின்னு நசுக்கி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு.
அப்படியே திரும்பிட்டு இந்த பக்கம் கையை நம்ம இன்னொரு பக்கம் பிடிச்சிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. என் கை வரையா உங்களுக்கு ஜர்க்காகுது. ஐயோ அவர் கையில் பிடிச்சிருந்தோம் என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் கையும் அப்படி சவுண்டு போயிருக்கு. நீங்கள் அப்படியே அவர் ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஒரு லுக் விட்றாரா. நீங்கள் வந்துட்டு ஐயோ சாரி சார் தெரியாம அது பயத்தில். இட்ஸ் ஓகே சார். ஆனால் கை சார்ந்துருச்சு. பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நார்மலாக உட்காந்துக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு செம்மா கூட போச்சு. ஐயோ இப்படி பயந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. பெத்த பொண்ணு கையையும் பிடிச்சா நசுக்கிப்பிட்டீங்களா? அவள் வேற உங்களை மானங்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாளா, நீ ரொம்ப மடுமாந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுச்சு. அதுவும் பக்கத்து டைம் வேறு இருக்காதுல்ல. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ ரீச் ஆகிருப்பீங்க அமெரிக்காவுக்கும். இப்போ வந்துட்டு சரி அப்படின்ட்டு ரூமில் வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டு டைம் புக் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் தான். உங்களுக்கும் பாப்பாவுக்கும் வந்துட்டு தனியாக ஒரு ரூம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாப்பாவும் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டுப்பீங்க. போயிட்டு ரிஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே போயிட்டு படுத்துப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரீச் ஆனதே நைட் டைம் தான். ஓகே ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் படுத்துருப்பீங்க. மார்னிங் வந்துட்டு மீட்டிங் இருக்குது. 1 டே மீட்டிங் தான். அந்த மீட்டிங் முடிய நைட்டே வந்துட்டு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்களா பிளானு. ஸோ ஓகே அப்படின்னு போயிட்டு நீங்கள் படுத்துருப்பீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு 2 பேரும் அப்படி படுத்து தூங்கியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு போயிட்டு அப்படியே தான் போயிட்டு மீட்டிங்கும் போகுது. நல்லா தான் போகுது மீட்டிங்லாம். உங்களை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒரு இதை பற்றி. நீங்கள் அதுக்கு ரொம்ப வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் திக்கி திணறி எப்படியும் சொல்லிட்டீங்க. அது கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க அந்த ப்ராஜெக்ட் பற்றி. ஸோ ஓகே அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் ஓகேன்ட்டு அந்த ப்ராஜெக்ட் டீல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இன்னொரு இருப்பாங்கள்ல கம்பெனி, அவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு அதாவது டைமுக்கு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு மோஜே வருது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சொதப்பிடுவீங்கன்னு ரொம்ப பயந்துருப்பார். பட் ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டீலும் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருப்பானா, இப்போ ஆஃப்டர்நூன் மேலே சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. அந்த மீட்டிங் ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போலேயே முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து சாப்பிட போகணும். ஏன்னா 2 o'clock ஆகிடுச்சுல. ஆஃப்டர்நூன் வந்துட்டு லஞ்சே சாப்பிடல. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் போயிருப்பீங்க. ஹோட்டல் போயிட்டு அப்படியே எல்லோரும் உட்காந்து ஒன்றா தான் எல்லோரும் ஒரு பெரிய ஹோட்டலில் நல்ல பெரிய டேபிள் தான். எல்லோரும் 5 பேரும் ஒரே இதில் உட்கார மாதிரி தான் உட்காந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதாவது பேபி சேர்த்து மொத்தம் 6 பேர். ஓகே சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே ஹேண்டை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணுற இடத்துக்கு போயிருப்பீங்க. அப்போ பார்த்தா ஒரு ஆள் மேலே லைட்டாக இடிச்சுப்பீங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவள் பேர் வந்துட்டு அந்த பொண்ணு பேர் வந்து லூனா. அவள் அப்படியே அவங்கள பார்க்குறா. ஒரு மாதிரி ஸ்டைலாக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அப்படியே ரொம்ப ரிச்சாக தான் தெரியுறா பார்க்குறதுக்கே. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க ஒரு மாதிரியே. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அது லூனா அப்படின்ட்டு. லூனா நீயா? ஆ நான் தான் வேன். எப்படி இருக்கிற? ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டவன் உனக்கு மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு. ஆமாம் எங்கே உன் குழந்த அப்படின்னு பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவளை லைட்டாக முறைக்கிங்க. அப்படியே வந்துட்டு அவளும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு ஓ கூட்டு வரலையா? இட்ஸ் ஓகே நான் இன்னொரு டைம் பார்த்துக்கிறேன். சரி உன் ஹஸ்பண்ட் எங்கே வராமலே வந்திருப்பாரு. அப்புறம் அமெரிக்கா வர வந்திருக்க, அந்தளவுக்கு வசதி ஆகிட்டியா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலை கேட்குறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவரை பார்த்து அப்படியே முறைக்கிங்க நல்லா. அவள் வந்துட்டு இன்னும் நக்கலாகவே அவங்கள அப்படியே பார்த்து சிரிக்கிறா. உங்களுக்கு அவன் மூஞ்சே பார்க்க பிடிக்கல. அப்படியே போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு ஒய் அண்ட் ஸ்டாப், என்ன பேசிகிட்டே இருக்கேன் அவன் பாட்டுக்க போகிற. எனக்கு உன் ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா? எங்கே சொல்லு, நானும் அதை பார்க்குறேன். ஒருவேளை அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க மறுபடி. இப்போ வந்துட்டு அவள் ஓ சாரி உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கல்ல. சாரி நானும் அதை கேள்விப்பட்டேன், மறந்துட்டேன். சாரி ஓயன். உன் பொண்ணுங்க அவளே அதை பார்க்கலாம்ல. எங்கே? ஓ விட்டுட்டு வந்துட்டியா? அப்புறம் பொண்ணையும் விட்டுட்டு தனியாக இங்கே என்ன பண்ணுற? வேறு யாராவது டேட் பண்ணுறியா இல்லை மேரேஜ் அந்த மாதிரி எதாவது பண்ணிக்க போறியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. உங்களுக்கு அவளுக்கு பதில் சொல்லவே பிடிக்கல. இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் உன்கிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உன்னை கையை விடுறியா? நான் போடணும்
அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க கையை விடாமல் நின்றுட்டு உங்களை வம்பிழுத்துட்டே இருக்கா. இன்னும் அதிகமாக ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கா. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. கையை விடுறி, உங்ககிட்ட எதுக்கிட்டி நான் சொல்லணும் எல்லாத்தையும். நீ யார் ஃபஸ்ட்டு? ஹே ஒய்யன், நான் உன்னோட எக்ஸ் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். முன்னாடி இருந்த ஒரு ஃப்ரெண்டா, இப்போ இல்லை, புரியுதா? மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அவள் வந்துட்டு ஓகே ஃபைன், உங்ககிட்ட ஒன்றும் நான் வந்துட்டு பேசணும்னு எனக்கும் அவசியம் இல்லை. என் ரேஞ்சுக்கெலாம் உங்ககிட்ட நான் பேசவே கூடாது, உங்ககிட்ட நிற்கக்கூட கூடாது. நான் என் ரேஞ்சையும் குறைச்சிட்டு உங்ககிட்ட வந்து பேசினேன்ல, என்ன சொல்லணும் சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டா. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் அவங்கள வேற அசிங்கமாக பேசியிருப்பாளா, அது வேற உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு வாஷ் பேஷனில் போய்ட்டு ஹேண்ட் அதெல்லாம் வாஷ் பண்ண போயிருப்பீங்க. அப்படியே அது மிரரை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. கண்ணெலாம் லைட்டாக அப்படி கலங்குது உங்களுக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க, உங்கள் பேபி நினச்சி பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி அப்படியே வந்துட்டு டேஸாக வருது. அதை வெளியே காட்டிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸையும் சேர்த்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா வெளியே வந்துட்டு டயங்க அப்படி நிற்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண வந்தவன்? ஓகே சார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு உட்காந்துட்டீங்க. இப்போ அவரும் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. டயங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. பட் இருந்தாலும் அவருக்கு தெரியாதுல்ல என்ன ப்ராப்ளம் என்னன்னே தெரியாதுல்ல. ஸோ அவர் வந்து டக்குனு உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல. பட் எல்லாம் கேட்டார். அவள் பேசினது நீங்கள் பேசினது கேட்டுட்டு இருந்திருப்பார். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்பு. இப்போ வந்துட்டு நீங்கள் நைட் தானே ஃப்ளைட்டு. ஸோ வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு ஹோட்டலுக்கு தான் போயிருப்பீங்க. அவங்க ரூமில் தான் இருக்கீங்க. நீங்களும் பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் போய்ட்டு வந்துருப்பீங்க. ஓகே அண்ட் தான் அப்படி பேக் பண்ணிட்டுருக்கீங்க. பார்த்தா டயங் இப்போ வராரு. நீங்கள் வந்துட்டு எல்லா துணியும் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நாக் பண்ண சவுண்ட் கேட்கு. நீங்கள் போய்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அது டயாங் தான். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஏன் கிட்டையா? என்ன பேசணும்? அது உள்ளே வந்து பேசலாமா? சாரி சார், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றீங்க. கூப்பிட்டு இப்போ ஒரு பெட்டில் தான் உட்கார வைக்கிறீங்க. அவர் உட்காந்துருக்காரு. நீங்களும் அவர்கிட்ட அப்படி உட்காந்து கொஞ்சம் தள்ளி அப்படி உட்காந்துருக்கீங்க பார்க்குற மாதிரி. அவர் அப்படி பார்க்காரு. ஓயன், நான் உனக்கு கேட்குறேன், மறைக்காமல் எனக்கு உண்மையை சொல்கிறியா அப்படின்னு கேட்காரு. நீங்கள் வந்துட்டு என்ன சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வந்து வயன் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் போல் ஹோட்டலில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அதை நான் கேட்டேன். ஆனால் ஏன் அவனை அப்படி பேசினா, அவள் யாருன்னு எனக்கு தெரில, அதனால தான் கேட்டேன். அவள் கொஞ்சம் அவனை அசிங்கமாக வர பேசினா, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவருக்கு அது என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. என்ன எதனால் வந்துட்டு இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. உங்களுக்கும் என்ன செய்யன்னு தெரில, அப்படி ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. சொல்லலாமா வேணாமா அப்படிங்க மாட்டேன். ஒயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ என்கிட்ட சொல்லணுன்னா சொல்லலாம், இல்லை வேணான்னா ஓகே விட்டுரு, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எந்திக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ இல்லை சார், இதில் என்ன இருக்குது, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படி பேசிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்களும் அவ்வளோ வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பீங்க. அதாவது 11th அந்த மாதிரி படிக்கும்போது நீங்கள் வந்துட்டு நீங்களும் அந்த பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைம் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரிச்சு, ரொம்ப பெரிய இடத்து பையன். அவன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவங்க பின்னாடியே சுற்றிருப்பான். நீங்கள் ஃபஸ்ட்டு நோ பண்ண முடியாது. நீ வந்துட்டு பெரிய இடத்து பையன், உனக்கு செட் ஆகாது, நான் வர ஒரு ஆஃப் அண்ட் கேர்ள் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தட்டி கழிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து அவங்க பின்னாடியே வந்து 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 எப்படியோ உங்களை வந்துட்டு கரெக்ட் பண்ணியிருப்பான். நீங்களும் ஓகேன்னு இருப்பீங்க. பட் முழு மனசோடையா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ இதாக இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ லவ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ட்ரூவாக இல்லைனாலும் ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருப்பீங்க. பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் மேலோட்டம் அந்த மாதிரி லவ் பண்ணியிருப்பீங்க. லவ்னா லவ் தானே, எப்படினாலும் அது லவ் பண்ணது தானே. ஸோ அந்த மாதிரி லவ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கும்போது இடையில என்னன்னே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் அந்த பையன் வந்துட்டு உங்கள்கிட்ட காய்ச்சி முச்சுன்னு கத்திருப்பான். எதுக்கு கத்துனா என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நீ எதுக்கு அவங்க கூட பொண்ணு இவங்க கூட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒவ்வொன்றா சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பான். ஒரு நாள் வந்து அவனே வந்துட்டு உனக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனே உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான்.
அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, நீங்கள் வந்துட்டு தேடிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நியூஸ் கிடச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பேர்ட்ட விசாரிச்சிருக்கப்போ, உங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும், அது வந்து உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டான லூனா தான் இந்த வேலையை பார்த்தது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவள் தான் எல்லாமே வந்து சொல்லி சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி வந்து உங்களை வந்துட்டு வேணுன்னே பொய் சொல்லி, அந்த மாதிரி உங்களை வந்துட்டு மாட்டி விட்டுருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருக்கும். நீங்கள் லூனான்னு கேட்டிருப்பீங்க. அவள் ரொம்ப தெனாவட்டா, ஆமான்னு நான் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு அவன் வேணும். அதனால தான் நான் உன்கிட்டேருந்து தட்டினேன் அப்படின்ட்டு, உன்கிட்டேருந்து அவனை பிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா சொல்லியிருப்பா. உங்களுக்கு அதோடய அவளை ரொம்ப ஹேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவளுக்கு பிடிக்காம போயிருக்கு. ஏன்னா இவள் இப்படி துரோகம் பண்ணிட்டாலே, நம்ம எவ்வளோ ஒரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு நினச்சி இவகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணால், இவன் நம்மளுக்கே இப்படி வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கண்டாயிருக்கும். ஸோ அதனால் அவள்கிட்ட வந்து அப்படியே அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து அப்படியே பிரேக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அவளை பார்க்குறீங்க. அதாவது அந்த ஃபோட்டோவில் வச்சு பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பையனோட தான் வந்திருப்பா. அதாவது அவளுக்கும் அந்த பையனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பா. அவள் வந்துட்டு அந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவன் கூட பேச்சப் ஆயிருப்பா. இப்போ அவளுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையனும் இருக்குது. அவள் ஃபேமிலியாக தான் வந்திருப்பா. நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணல. ஸோ அதனால் ஓகேன்ற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அதை விட அதிகமாக உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இது பெருசாக தெரில, அப்படியே தான் மூவ் ஆன் ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் டைம் வந்து இப்போ கேட்குறனால சொல்லியிருப்பீங்க, இதான் சார் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவரும் வந்துட்டு ஓ அப்படியா அந்த மாதிரி கேட்குறாரு. அவருக்கும் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இது தெரிஞ்சிட்டும் அவள் வந்து இந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்ணலாங்கிற மட்டும் கேட்காரு. ஆமாம் சார், அவள் அப்படி தான். எனக்கு எந்த விஷயம் கஷ்டமாக இருக்கோ அதை தான் அதிகமாக எனக்கு கொடுத்துட்டே இருப்பாள். ஆனால் எனக்கு அது ஃபஸ்ட்டு தெரில. ஆனால் இப்போ தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவள் என்னை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவளுக்கு ஏதோ சந்தோஷம் போல். என்னை எப்போவுமே கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு இருந்திருக்கா. லேட்டாக தான் எனக்கு அது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிடுறேங்க. அவரும் வந்துட்டு இட்ஸ் ஓகே, நீ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காத, நார்மலாக இரு, எதுக்கும் கவலைப்படாத, ஓகேயா? உனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. நான் ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் எல்லோரும் இருக்கோம். நான் இருக்கேன், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நான் இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப அழுத்தி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் பொண்ணு வேறு ஏதோ பால் வச்சு விளாண்டுட்டு இருப்பாள். திடீர்னு வந்துட்டு அது டேங் மேலே அப்படி அடிச்சிடும். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காரு. அவள் ஐயோ சாரி அங்கிள், தெரியாமல் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறா. அவர் வந்துட்டு இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார் அவர் ரூமுக்கும். நீங்கள் இவ்வளோ அப்படியே திட்டுறீங்க, ரியா உனக்கு அறிவே இல்லை, அவர் மேலே பாலை வச்சு அடிக்கிறேன். அம்மா நான் செவத்தில் தான் அடித்தேன், அது தெரியாமல் அவர் மூஞ்சிலே அடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு அப்படி மறைச்சிட்டு சரி போய் தொலை அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்கீங்க. இப்போ அப்படியே தான் உங்கள் ஊருக்கு, அதாவது கொரியாவுக்கு ரீச் ஆகிருப்பீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் ஆஃபீஸ் ஒன்று நார்மலாக போயிட்டுருக்கு. டைம் முந்தி மாதிரிலாம் இல்லை, அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு. யாரையும் உங்களை பேசக்கூட விட மாட்டுறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு நிறைய இது தெரில, திட்ட தான் செய்வார். இப்போ வரைக்கும் திட்டு வாங்குறீங்க. அவர் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக பண்ண முடியாதா, இந்த ப்ராஜெக்டை இப்படி பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு, இங்கே வா உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவர் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்லி தருவார். பக்கத்துலேயே இருக்காச்சு சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி தான் இருக்கார். அண்ட் தென் உங்களை வந்துட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பார். ரொம்ப டேக் கேர். எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு லைட்டாக இருமுனா கூட தண்ணி வந்துட்டு வச்சுட்டு போவார். உங்களுக்கு காஃபி வந்துட்டு மேக் பண்ணி கொடுக்குறது, டீ வந்துட்டு கொடுக்குறது, வாங்கி கொடுக்குறது வந்துட்டு உங்கள் கேபின்லேயே வச்சுட்டு போவார். மீயா மாயாலாம் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பா இல்லைங்க, என்ன இவர் இப்படி பண்ணுறாங்க மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தானே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ரூடான பாஸ் வந்துட்டு எப்போ இந்த மாதிரி மாறினார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் சலசலப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப கேர் பண்ணுறாரு. யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணுவார். நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார். சம்டைம்ஸ் உங்களுக்கு டைம் ஆகுது, ஏதாவது அந்த ஆண்டியால் முடியாது, அவங்க எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா பாப்பா வந்துட்டு கூப்பிட்ற காலைலன்னா இவர் போய் பிக்கப் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டு வந்து வச்சுக்கிறது, அவர் கேபின்குள்ளேயே பாப்பா விட்டுக்கிறது. அவங்க நல்லா விளாண்டுட்டா அந்த மாதிரி டைம் கூட ரொம்ப வந்துட்டு சேர்ந்து ரொம்ப வந்துட்டு க்ளோஸும் ஆகிட்டா. நீங்கள் கூப்பிட்டா கூட வரமாட்டான். இல்லை நான் டயாங் அங்கிள் வீட்டில், நான் வந்துட்டு அங்கே இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லுவாள். வீட்டுக்கும் போய் விளாடுவா. ஸோ வீட்டில் இருக்கேன்ப்பா. அப்புறம் அவர் ரூமில் இருந்தால் அவர் ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து விளாடுறது. இந்த மாதிரி அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பா. உங்களையும் ரொம்பவே டேக்கர் பண்ணுவார். உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, ஜூஸ்
டோஸ் கொடுக்குறது, இப்படி எல்லாமே பண்ணுவார். அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா டேப்லெட் வாங்கி கொடுப்பாரு, வயிறு வலிக்குனா லீவ் கொடுப்பாரு, இப்படி நிறையா பண்ணுவார். ஸோ அதனாலேயே ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதாவது உங்களுக்கும் டைமுக்கும் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது ஒன்றே என்ன உங்கள் காதுக்கு வந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டி விட்டு போயிருப்பீங்க. இதே ரூமர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டயாங்க் அதுக்கும் போயிருக்கோம். அவருக்கு இதுக்கு மேலே என்ன செய்யன்னு தெரில, நம்ம வேறு லவ் பண்ணுறோம், அதனாலேயே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம், இது வேறு இப்படி ஒரு ரூமர் மாதிரி போயிட்டுருக்கு, இவளுக்கு இது அசிங்கமாக தானே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு லீகலாக வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இவங்களை மேரேஜ் பண்ணால் தானே இந்த மாதிரி ரூமர்லாம் வராமல் இருக்கும், சரி ஒய்ஃபுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போகும். இல்லைன்னா அது வரைக்கும் இப்படி தானே பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு சரி நம்ம லவ் பண்ணுறோம்ல, சரி நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லி எப்படியாவது வந்துட்டு இல்லை மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்பா அம்மாட்ட சொல்லி உங்களை வந்துட்டு பொண்ணு கேட்க சொல்லணும் அப்படிங்கிற மட்டும் அவர் வந்து ஒரு பிளான் போட்டுட்ருப்பார். ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கோம். இப்போ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு அவரோட கார்டன் இருக்குல்ல, அவங்க வீட்டு கார்டன். ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே அந்த ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வெறிக்க அப்படியே வந்துட்டு வானத்தை பார்த்துட்ருக்காரு. டேங்கோட அப்பா அப்படியே மேலே டெரஸில் நின்றுட்டு ஏதோ வந்துட்டு இந்த பூச்செடி இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டே அப்படியே இருந்துருப்பாரா. அவர் வந்துட்டு அப்படியே பார்க்காரு, என்னத்தை அப்படி வானத்தில் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. ஒரு மாதிரி அப்படியே ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது, அப்செட்டாக வேறு இருக்கார் ஒரு மாதிரி. அவர் அப்படியே பார்க்காரு, எதுக்கு இப்படி அப்செட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஓகே என்னன்னு போய் கேட்போம் அப்படிங்க மட்டும் இப்போ அவர் கீழே வந்திருப்பார். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது 6:30 அந்த மாதிரி. நல்லா வானம் வந்து இருட்டுற டைமிங், அதாவது நல்லா ஃபுல்லாக இருட்டாகலை, பட் இருட்டுற டைமிங் அந்த மாதிரி டைமிங்கு. அவர் வந்துட்டு அப்படியே கிட்ட வராரு, வந்துட்டு அப்படியே அவர் பக்கத்தில் உட்காராரு. பக்கத்தில் உட்காரது கூட டைம் பார்க்கல, அப்படியே அந்த வானத்தை தான் ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்ருக்காரு. டைம் டேட் என்னடாச்சு, எதுக்கு இப்படி வித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லையே டேட். டயாங் நம்ம அப்பா எனக்கு தெரியாதா, உன்னை பார்த்தா அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு? நத்திங் டேட், என்ன அப்செட்டாக இருக்குது? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேங் அப்பா வந்துட்டு அவர் வந்துட்டு விட மாட்டேக்காரு, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காரு. டேங் பாரு, எனக்கு தெரியும், நான் உன் அப்பாடா, உன் ஃபேஸ் எந்த நேரத்தில் என்ன ரியாக்ஷனில் மாறினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ இப்போ அப்செட்டாக இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, என்ன விஷயம் சொல்லு, ஏதாவது ப்ராப்ளம்னா அப்பாட சொல்லுவேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கும் இப்போ என்ன செய்ய தெரியல, சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. நான் வந்துட்டு என்ன விரும்புகிறேன் டேட். ஏன்னா டேட் நான் வந்துட்டு என்ன லவ் பண்ணுறேன் டேட். டேய் என்னடா இப்படி சொல்கிற டேட், உனக்கே தெரியும் ஒயன் எவ்வளோ நல்ல பொண்ணு. தெரியும்டா, அவள் நல்ல பொண்ணு தான். ப்ளீஸ் டேட், என்னையும் ஒயனையும் சேர்த்து வச்சுறேன். எனக்காக நீ இந்த ஒன்று மட்டும் பண்ண, அவளை எனக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சுரு டேட். ப்ளீஸ் டேட், உங்ககிட்ட நான் வேறு எதுவுமே கேட்கல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கால்கிட்டே இப்படி வந்துட்டு முட்டங்கள் போட்டுட்டார். அதாவது அவர் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பார். அப்படி பெஞ்சிலேருந்து எழுந்துச்சு டேங்கோட அப்பா கால்கிட்ட அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணிட்டு அப்படியே வந்து கேட்டுட்ருக்காரு. அவரோட மடியில் அப்படியே ஹேண்ட் வச்சு அவர் கையை பிடிச்சிட்டு அப்படி கேட்டுட்ருக்காரு. ஒரு மாதிரி கெஞ்சுறாரு, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இல்லை முடியாது டேங்க, என்ன பேசுகிற நீ, அவன் வந்துட்டு ஆல்ரெடி மேரிட், அப்புறம் வந்துட்டு அவளுக்கு ஒரு பேபி இருக்குது, எப்படி நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியும், அண்ட் எப்படிடா முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்டா நான் வந்துட்டு அவளை செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. அது இல்லை, அவள் நல்ல பொண்ணு, உன்னை விட அவள் நல்ல பொண்ணு, எனக்கு தெரியும் அவளை பற்றி, அது பிரச்சனை இல்லை. அவளுக்கு ஒன்று பிடிக்குமான்னு தெரிலல, அவள் ஒரு வேளை வேணான்னாட்டா என்னடா செய்கிறது டேட், அது கேட்காம எப்படி முடிவு பண்ணுறது, நீங்கள் கேளுங்களேன். முடியாது டேட், எப்படி அவட்ட போய் நாங்கள் கேட்குறது, அம்மாட்ட சொல்லி கேட்க சொல்லுங்கள் டேட் ப்ளீஸ் டேட். டேங் எப்படிடா அவள் ஓகே சொல்லணும்னா என்னடா சரி டேட், முதல்ல கேளுங்க டேட், அவள் அதுக்கப்புறம் ஓகே சொல்லலாம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ் டேட், எனக்கு அதில் ஒன்று மட்டும் பண்ணுங்க டேட். அவள் இல்லைன்னா அவ்வளோதான் டேட், எனக்கு அவள் இல்லைன்னா ஒன்றுமே விடாது டேட். நான் ஒரு மாதிரி மேட்லி அவளை லவ் பண்ணுறேன் டேட், ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப க்ரேஸியாக, ஒரு மாதிரி ரொம்ப பைத்தியக்காரத்தனமான காதல் டேட். அவள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு டேட். ப்ளீஸ் டேட், எனக்காக அதை ஒன்று மட்டும் பண்ணுங்க டேட் ப்ளீஸ் டேட். டேன் எதுக்கிட்ட அழுகிற? டே இதுக்கெலாம் போய் அழுவியா?
அழாதடா, சரிடா சரிடா, நான் அம்மாட்ட சொல்லி கேட்க சொல்கிறேன்டா, நானும் கூட போய் கேட்குறேன்டா, ப்ளீஸ்டா அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு அவர் முதுகில் அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறாரு. டேங்க அப்படியே அழுகுறாரு. அவருக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இல்லைன்னா அப்படியே அவருக்கு அது லைஃபே இல்லை அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப மேடாகவே லவ் பண்ணுறாரு அவங்கள. ஸோ வந்துட்டு டேங்கோட அப்பாவுக்கும் என்ன செய்யணும் தெரியல. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவரும் முடிவுபடுத்திட்டாரு. இந்த விஷயத்த டேங்கோட அம்மாட்டே சொல்கிறாரு. டேங்க அம்மாலாம் முடியாது, எப்படிங்க அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு டேங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. டேய் அவன் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டான், அவன் ஒரு மாதிரி அழுகுறான்டி, என்னால் பார்க்க முடியல, எங்கள் அதுக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படிங்க கேட்குறது, நீ பொண்ணு தானே, நீ கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லடி, நான் தான் டக்குன்னு கேட்க முடியாது, ப்ளீஸ்ப்பா நான் வேணா கூட வரேன், நம்ம போய் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு. ஸோ என்னால் வந்துட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங்கே கிளம்புறாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கீங்க, அப்படியே தலையை தான் சீவிட்டு அப்படியே கேர் பின் குத்திட்டுருக்கீங்க. அவள் வேறு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் கிளம்பிட்டா ஃபுல்லாக, நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கீங்களா. இப்போ காலிங் பெல் வந்துட்டு அடிக்கிற சவுண்ட் கேட்குதே. ரியா போய் அந்த கதவை தர, நீ போய் தர அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கிட்டு ஓடிட்டா. உனக்கு வாய் ரொம்ப ஓவராக போகுதுடி, இருடி உனக்கு வச்சுக்கிறேன், இரு நானும் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு எதிராகவே அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு போகிறா. நீங்கள் வந்துட்டு கொழுப்பு கொழுப்பு உடம்பு பூரா கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு உங்கள் ஹேர் பின் அப்படியே மாட்டிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்களா பார்த்தா டயங்கோட அம்மா அப்பா தான் வந்து நிற்காங்க. அவங்க வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்காங்க. நீங்கள் வந்துட்டு சார், அம்மா நீங்களும்மா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, சாரி சாரி உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றீங்க. இப்போ அவங்களும் உள்ளே வராங்க. வந்து உட்கார வச்சிட்டீங்க. அங்கே பார்த்தா சோஃபாவில் வந்து அப்படியே நீங்கள் மேலே கொடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து துணியெல்லாம் அப்படியே கிடக்கு. ரியா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவன்கிட்ட என்னம்மா, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து போய் ரூமில் போடு, நீயே போடு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. போயிட்டு டயங்கோட அப்பாவோட மடியில் போயிட்டு உட்காந்துட்டா. தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த துணியெல்லாம் கொண்டு போயிட்டு அப்படியே ரூமில் போட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உட்காரிங்க சோஃபாவில். என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க, சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு அவரும் வந்துட்டு என்ன சொல்லன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பார்க்காரு. இப்போ வந்து டயங்கோட அம்மா தான் வந்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து டயங்க்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. ஆமாம் வயசாகுது தான், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லைம்மா அவனுக்கு நிறைய பொண்ணு பார்த்தோம், அவன் எந்த பொண்ணுமே வேண்டாம் வேண்டாங்கிறான், ஒன்றுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் இல்லை எனக்கு புரியலை, அவன் ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாமா. என்ன ஆண்டி பேசுகிறீங்க, எனக்கு எனக்கு புரியலை, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா. ஆமாம்மா அவன் உன்னை ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறாம்மா, நேற்று அழுதுகிட்டே சொல்கிறாம்மா, எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலம்மா, அவனை அப்படி அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை, எல்லாத்துக்கும் போல்டாக தைரியமாக இருக்கிறவன் உன் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கான், ரொம்ப அழுதான், அவரால் தாங்கவே முடியல, அவர் தான் கிட்ட இருக்கார், அவன் அழுகிறத நான் பார்த்துருந்தா நானும் அழுதுருப்பேன், நல்ல வேளை நான் பார்க்கல, இப்போ வரைக்கும் அவன் பாரு பாரு 3 மிஸ்டு கால், அவன் தான் பேசிட்டீங்களான்னு கால் பண்ணிட்டே இருக்கான். நீ தாம்மா பதில் சொல்லணும், கொஞ்சம் யோசிக்கலாம்ல அவன் விஷயத்தில், உனக்கு என் பையனை பிடிக்கும்ல. அம்மா அது வந்து என்னம்மா பிடிக்காதா, இல்லைம்மா அவர் நல்ல மனுஷன், எப்படி பிடிக்காதுன்னு சொல்லுவேன், எனக்கு அவர் பிடிக்கும்னா, ஆனால் நான் அப்படி பார்க்கலையம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை ஒயன், நீ வந்து பொறுமையாக கூட யோசித்து சொல்லு, டைம் எடுத்துக்கோ ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரிம்மா எனக்கு அப்போ கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசித்து தான் சொல்லுவேன், எனக்கு ஒரு 3 டேஸ் மட்டும் டைம் கொடுக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முடிவாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள லைட்டாக ஹக் பண்ணிட்டு சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவளும் அப்படி போயிட்டு, அதாவது ரியா அவனும் போயிட்டு ஹக் பண்ணிட்டு பாய் தாத்தா பாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு குச்சி அப்படியே உள்ளே போயிட்டா. நீங்களும் பாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டீங்க தலையில் கழிச்சிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல். அப்படியே அவர் நம்மளை லவ் பண்ணுறாரா, அவர் எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்ட்டு இப்போ எல்லாத்தையும் எப்படி ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. அவர் உங்களை ரொம்ப கேராக இருந்தது, அவர் பார்க்குற பார்வைகள் மாறினது எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ அதனால தான் அவ்வளோ கேர் பண்ணாரா, அவ்வளோ எனக்காக அவ்வளோ பண்ணது ஒருனால தானா,
அதான் என்ன அன்றைக்கி அப்படி பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் புரியுதா அவர் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு அப்படி தான் ஒரு 3 டேஸ் மேலே ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி 4th டே நீங்கள் இன்ன வரைக்கும் சொல்லலை அண்ட் ஆஃபீஸும் போகலை. அப்படி வீட்டிலே தான் இருக்கிறீங்க. என்ன முடிவு பண்ணேன்னு தெரியாமல் அப்படியே. ரியாவும் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் போகல. அதாவது 4th டே வந்துட்டு இந்த டே வந்துட்டு ஸ்கூல் போகல. அவள் வந்துட்டு வீட்டிலே இருக்கா. நீங்கள் வந்துட்டு ரியாவை கூப்பிட்றீங்க. அவள் அப்படியே விளாண்டுட்டு இருந்துப்பா. என்னம்மா உனக்கு கேட்குறேன், நீ வந்துட்டு பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் வந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டு அப்படி கேட்குறா. அது வந்து உனக்கு அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கியா தங்கம்? ஆ ஃபீல் பண்ணியிருக்கம்மா. எல்லோரும் அவங்க அப்பாவோட வண்டியில் போவாங்க. அவங்க வந்து கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. இதை என் அப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என் ஃப்ரெண்டு பிரியா கூட காட்டினா அவங்க அப்பாவை. அவங்க அப்பாவை கூட அப்படியே வந்துட்டு வண்டியில் போனா அவங்க அப்பா கூட அவளை தூக்கிட்டுலாம் போவாங்க தெரியுமா. நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தோணும், என் அப்பாவும் இருந்தால் இப்படி என்னை தூக்கிட்டுலாம் போவார்ல, என்னை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போவார்ல அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு அப்போ அவள்கிட்ட என்னன்னு கேட்குறீங்க. அப்போ உனக்கு அப்பா வேணுமாரியா? என்னம்மா சொல்கிற? அப்பா வருவாரா? இல்லை, அப்பா திரும்பி வரமாட்டார். ஆனால் உனக்கு என்னால் வேறு அப்பா கொடுக்க முடியும். வேறு அப்பான்னா? அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு இன்னொரு அப்பா கிடைப்பாங்க. அப்படியா? அப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கோமா. எனக்கு அப்பா வேணுமா. எனக்கும் எல்லா பொண்ணுங்க மாதிரி ஜாலியாக பைக்கில் போகணும், அவங்க அப்பா கூட பீச்சுக்கு போகணும், அந்த மாதிரி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி நானும் பீச்சுக்கு போகணும். அப்படி நான் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணும், அப்படி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணும், மழையில் நனையணும், ஜாலியாக விளாடணும். அப்பா என்ன கிரிக்கெட்லாம் போவார்ல, இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கணுமா, எனக்கும் அப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க குழந்தைத்தனமாக அப்படி கேட்குது. உங்களுக்கு என்ன செய்ய தெரியல, அவளுக்கும் வேணுன்றாலே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க பொண்ணுக்காகவே பார்க்குறீங்க. சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுது. ஏன்னா டேங்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப ஜென்டில்மேன். ரொம்ப என்ன தான் அவர் உங்களை லவ்வான ஒரு பார்வையில் பார்த்தாலுமே என்றைக்குமே ஒரு லஸ்ட்டான ஒரு பார்வையில் அவங்க பார்த்ததே கிடையாது. உங்களை அவ்வளோ கேரிங்காக தான் பார்த்துருப்பாரு தவிர அவங்கள திட்டிடுவார். ஆனால் வந்துட்டு ரொம்ப அசிங்கமான திட்டிருக்கவே மாட்டார். அவரை திட்டுறது கூட டீசெண்டாக தான் திட்டுவார். ரொம்பலாம் இதாக திட்ட மாட்டார். அந்த திட்டுறதையுமே இப்போ கொஞ்சம் நாளாக குறைச்சிருப்பார். ஏன்னா அவங்க மேலே லவ் வந்தனால அதெல்லாம் குறைச்சிருப்பாரு. அப்படியே அவங்கள ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துருப்பாரு. அவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி உதட்ட ஒரு மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு வருது இதெல்லாம் நினைக்கும் போது. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ முன்னாடி தான் அப்படி போய் நிற்கிறீங்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணனே தெரில. நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கவா இல்லை வேண்டாமா? எனக்கு ஒன்றுமே தெரிலங்க. உங்களுக்கு எப்படி? நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ முன்னாடி எப்படி நிற்கிறீங்க. பார்த்தா அப்படியே அந்த பக்கத்தில் வந்து விண்டோ இருக்கும். அந்த விண்டோ வழியாக அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு மாதிரி காற்று அப்படியே வேகமாக வந்து உங்க மேலே அடிக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்கள் ஹஸ்பண்டே சம்மதம் சொன்ன மாதிரி. நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு உங்களுக்கு அப்போது சம்மதமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே அதாவது 5th அந்த டே வந்துட்டு நீங்கள் 5வது நாள் இப்போது வந்துட்டு டயங் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. கூட வந்துட்டு இவளையும் கூட்டு வந்திருக்கீங்க. அந்த அம்மா 2 நாள் ஸ்கூல் லீவு நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே காலிங் பெல் ரிங் பண்ண டயங்கோட அத்தை தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. நீ ஒய்யன் தானே, என்னம்மா அன்னைக்கு வந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை, வீட்டு பக்கம் வந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பாசமாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை ஆண்டி அது வந்து வரலான்னு தான் வந்தேன், கொஞ்சம் ஒர்க்கு அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க வந்துட்டு எதுவும் ஒர்க்கா 5 நாள் என்னமோ நீ ஆஃபீஸே விளாண்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அவர் எல்லாட்டையுமே நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது. அதாவது வீட்டை விட்டு வெளியே போகாதுங்கிற தைரியத்தில் எல்லாத்தையும் வளரிட்டு இருக்காரு போல். நீங்கள் வந்துட்டு அப்படி லைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு சரி சரி உள்ளவா வெளியே வச்சே பேசிகிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. இப்போ கூப்பிட்டு அவங்களை அப்படி தான் சோஃபாவில் அப்படி உட்கார வைக்கிறாங்க. பக்கத்துலேயே அவள் வந்து உட்காந்துருப்பா, ரியா உட்காந்துருப்பாளா. அவள் அங்கே உள்ள வாண்டுங்களை பார்த்ததும் நான் உங்கள் கூட விளையாட போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. நீங்கள் போவாத அப்படின்னு சொல்லிப்பீங்க, பட் போயிருப்பா. போயிட்டு அவங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா. இப்போ டைமோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திக்கிறீங்க. அவர் வந்து என்னம்மா எந்திக்கிற உட்காரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காராங்க. என்னம்மா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அம்மா தான் ஆர்வமாக அவங்ககிட்ட வந்து கேட்காங்க. அது வந்து நான் ரியாட்டையும் கேட்டேன், அவளுக்கு அப்பா வேணுன்றா. எனக்கும் என்ன தோணுச்சுன்னா எனக்கும் ஒரு துணை வேணும்னு தோணுச்சு. இன்னொன்று உங்கள் பையனும் ரொம்ப நல்ல மனுஷன்தான். அவர்
தப்பு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்போ அவரை மேரேஜ் பண்ணிக்கிறதுல தப்புலன்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம், எனக்கு தான் சொந்த பந்தம்னு யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கேன். என் பொண்ணுக்கு அது இவ்வளோ சொந்தங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கிற எல்லா சொந்தமும் என் பொண்ணுக்கு சொந்தமாகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மேரேஜுக்கு நான் ஓகே சொல்கிறேன். எனக்கு இந்த மேரேஜுக்கு ஓகே அப்படின்ட்டு சம்மதம் சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு அவ்வளோதான். எங்களோட அம்மா அப்பாலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லோரும் அது கேட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ குஷி ஆகிட்டாங்க. அப்படியே வந்துட்டு டயங்கோட அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரைட்டு, அப்போ எப்படியோ எங்கால் நீ வந்துட்டு அப்படியே தட்டி தூக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அவர் தானே லவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுத்துட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. இப்போ வந்துட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு இல்லை நீ இரு, அதான் மேரேஜ் பண்ணிக்க போகல, இங்கேயே ஸ்டே பண்ணு, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கிடையாது, அது நல்லா இருக்காது, நான் மேரேஜ் பண்ணாமல் இங்கே வந்து இருக்கக்கூடாது, அது தப்பாயிடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போயிருப்பீங்க. டைம் வந்து இப்போ தான் ஒரு ஈவினிங் 6:30க்கு மேலே ஆஃபீஸ் முடிஞ்சு வந்திருப்பார். அப்படியே வந்து சோஃபாவில் பேனும் இப்படி உட்காந்துட்ருக்காரு. அம்மா என்னடா ஒரு காஃபி, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கையில் கொடுக்காங்க. என்னம்மா அந்த ஒயன் பொண்ணு ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே காஃபி குடிச்சிட்ருக்காரு டேங்கோடம்மா. அவள் தான் பதில் சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டாளா, என்ன சொன்னா அப்படின்ட்டு அவர் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு அவங்க அம்மா பார்த்து கேட்டுட்ருக்காரு. அதுவா, அவள் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா. என்னம்மா என்னம்மா நீ கொஞ்சம் கூட இப்படி சொல்கிற, உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழாத குறைக்கி தான் கண்ணெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி கலங்கிட்டு அவன் டே அழுதுக்கு தொலைஞ்சிடாதடா, இல்லைடா அவள் லவ் அவள் வந்து மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த மனுஷனுக்கு உயிரே வருது. ஏம்மா இப்படி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேறு திட்டுறாரு. அவங்க வந்துட்டு சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி சிரிக்கிறாங்க பார்த்துட்டு. அப்போ எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே அப்படின்னு சொல்லவும் ஜேகே ஜீவனும் ஆமாண்டா எல்லாருக்கும் தெரியும், அவள் காலையிலே வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு டைம் வந்து ஐயோ நீங்கள் லீவ் போட்டிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. பேசாமல் நம்மளும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது இருந்துப்பார்ல, ஸோ அதனால் அப்படி நினச்சிருப்பாரு. இப்போ அப்படியே தான் அவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு செம்ம குஷி ஆகிட்டாரு. இப்போ உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் ஃபோனை எடுக்கலை, பயமாக இருக்குது உங்களுக்கு, எடுத்து பேசி என்ன சொல்கிறது, ஒரு அவருக்கு தெரிஞ்சிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பேசுன்னு தெரியாம அப்படி ஒரு மாதிரி முடிச்சிட்ருக்கீங்க. பார்த்தாங்க ரியா ஃபோன் அட்டன் பண்ணிட்டா. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பேசுவோம். டைம் வந்து யார் இந்த குட்டி பிசாசா அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஃபார்மலாக பேசுகிற மாதிரி பேசுகிறா. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அவள் எப்படி இருக்கான்னு கேட்குறாரு. வச்சுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவர் வந்து நான் அது கேட்கலம்மா, நீ என்ன பண்ணிகிட்ருக்கா, விளாண்டுட்ருக்கியா, என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் விளாண்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அம்மாட்ட ஃபோன் கூட பார்ப்போம். ஏன் அம்மாட்ட கொடுக்கணும், நான் உங்ககிட்ட தான் பேசணும், என்கிட்ட பேச மாட்டிங்களா, அம்மாட்ட மட்டும் தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் வந்து இல்லை உங்ககிட்டையும் பேசுவேனே, நீ என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி நார்மலாக அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவள் வந்து கேட்குறா, நீங்கள் தான் எனக்கு அப்பாவாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ டைம் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக மாதிரி ஷாக் ஆகிட்டு புரிஞ்சிச்சு அவருக்கு வீட்டில் உள்ளவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு ஆமாம் நான் தான் உனக்கு அப்பாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் தயங்கி தான் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அப்போது நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா, டாடி டாடா இதெல்லாம் டேட் என்ன அப்பா அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் வந்துட்டு கூப்பிடலாமே, எப்படினாலும் கூப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அவளை வந்து அப்போ ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டா. நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பீங்க. அவருக்கு நல்லா கேட்டிருக்கு கொடுத்துட்டா அப்படிங்க தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்துட்டு ஐயோ கத்தி வேறு துவச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காதை வச்சு அப்படி பேசுகிறீங்க. ஏன் அது வந்து காலையில் வந்தேன்னு சொன்னாங்க, உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கேட்காரு. நீங்கள் வந்துட்டு ஓகே தான், ஆனால் நீங்கள் ஏன் என்கிட்ட டைரெக்டாக சொல்லலை, அது வந்து கொஞ்சம் பயம் தான். பயமா உங்களுக்கா சார், எனக்கு இப்போ தான் தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் பயம் இருக்குன்னு. எனக்கு வேறு எதுவும் பயம் இல்லை, உங்ககிட்ட சொல்ல தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்படியா, நான் உங்களை ரொம்ப தைரியசாலின்னு நினச்சேன், ஆனால் என் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப வீக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதன்ட்டு அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயம், ஆனால் நான் இப்போ தைரியமாக இருக்கேன் அப்படின்றாரு. அப்படியா, அப்போது என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து அது அது
அது ஐ அ அது நான் இல்ல எனக்கு சொல்ல வரல. நான் மேரேஜுக்கு அப்புறம் சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க. ஐயோ! ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் டேஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு மேரேஜுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிப்பாங்க. இது ஒரு பீச் சைடு வந்துட்டு மேரேஜ் ஓகே. அப்படியே வந்துட்டு ஸ்டேஜ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு அப்படியே தேவதமாக இருக்கீங்க. பக்கத்துலேயே குட்டியாக அவங்க பொண்ணு வேறு அப்படியே அழகாக குட்டி ஃப்ராக், அதாவது வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஃப்ராக்கு அழகாக அவள் டால்மா இருக்கா போட்டுட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே வரா. இன்னொரு ஹேண்டை வந்துட்டு டைமோட அப்பா பிடிச்சிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தான் பேரண்ட்ஸ் இல்லை, ஸோ அதனால் அவர் வந்து பிடிச்சி அவர் வந்து கூட்டு வராரு. கூட்டு வந்து டைம் ஹேண்டோட அவங்க ஹேண்டை கொடுத்துட்டு அப்படியே இந்த பேபியோட ஹேண்டையும் பிடிச்சி அவரோட இன்னொரு ஹேண்டில் கொடுத்துட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட போய் நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து சிரிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஃபாதரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேட்குறாரு, நீங்கள் மேட்ச் பண்ணிக்க சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்களே சரின்னு சொல்லிட்டீங்க, அவரே சரின்னு சொல்லிப்பார். இப்போ வந்து ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இப்போ வந்து கிஸ் பண்ண சொல்லிப்பாரா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு பயமாக இருக்கும். கிஸ் பண்ண வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். டேங் வந்துட்டு நான் என்ன பண்ணிப்பேன்னா உங்கள் 4 அப்படி கிஸ் பண்ணிப்பார். நீங்கள் ஒரு பயந்துருப்பீங்க லிப்ஸில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு 4 தான் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. உங்கள் பொண்ணு வந்துட்டு எனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவள் ஒரு மாதிரி தள்ளிட்டு இருப்பாள். டேங் அப்படியே அவளை தூக்கி அவள் சீக்ஸில் அப்படி ஒரு கிஸ் கொடுக்காரு. அவளும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்ருக்கா. இப்போ அப்படியே ஃபோட்டோ ஷூட்டும் போகுது. நீங்களும் உங்கள் அத்தையும் அப்படி பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்கள் பொண்ணு அதுக்கு மேலே டேங்கோட சேர்ந்து ரொம்ப ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்ருக்கா. ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுத்துகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஓரமாக நின்று நான் பொண்ணா இல்லை அவள் பொண்ணான்னு தெரிலையே அப்படின்னு, அதாவது கல்யாண பொண்ணு நானும் அவளான்னு தெரில, கூட நின்று இவ்வளோ நேரம் எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. டேங்கா இங்கே வா, நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற? ஆமாம் என்னை ஃபோட்டோ எடுக்க விட்டா தானே, அவள் தானே உங்கள் கூட நின்று எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே கொஞ்சம் பொசசிவான மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு அவர்கிட்ட வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் அப்படி ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து அப்படி எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே டேங் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பா. அதாவது எப்படின்னா பேபிக்கு வந்துட்டு நீங்களும் டேங்கும் சேர்ந்து 2 பேரும் அவள் ஃபேஸில் ஒரு சீக்ஸில் நீங்களும் ஒரு சீக்ஸில் அவரும் வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த டே வந்து அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ நீங்கள் டேங் வீட்டில் தான் இருக்கீங்க. நைட் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பீங்க. அதெல்லாம் இல்லைம்மா நடக்கிறது நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு பூவெல்லாம் கட்டி தோரணமெல்லாம் கட்டி அங்கே வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வேண்டாம் இருப்பீங்க. பட் வந்து கேட்க மாட்டிருக்காங்க. எல்லாம் அவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் சரின்னு அப்படி விட்டுருப்பீங்களா? இப்போ வந்துட்டு உங்கள் பொண்ணு வந்துட்டு நான் அம்மா அப்பா கூட தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அப்படி கத்திட்டே போயிருப்பா. அதாவது ரூம்லாம் பார்த்துருப்பா. உங்கள் ரூம் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா, அதாவது டைமோட ரூம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவள் வந்துட்டு நான் இங்கே தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் வந்துட்டு அவளுக்கு ஒரு குட்டி ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. இல்லைடா ரியாம்மா, நீ இங்கே தான் எனக்கு தூங்கணும், நாளைக்கு கூட நீ அம்மா அப்பா கூட தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிப்பாங்க. அவன் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, அப்போ தானே உனக்கு தம்பியோ தங்கச்சோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, உங்களுக்கு ஒரே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அப்படி குடிஞ்சிக்கிட்டீங்க. டயாங்கா அவருக்கு எங்கே கொண்டு போய் ஃபேஸ் வைக்கணும் தெரியல. அப்படி ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட திரும்பிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி நெறிஞ்சிட்டு. அங்கே எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஐயோ வெக்கத்தை பாரு டயாங், நீ இப்படிலாம் வெக்கப்படுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. டயாங்கோட அத்தை பொண்ணுங்க பயங்கரமாக ஓட்டுறாங்க டயாங்கையும் உங்களையும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சும்மா இருங்கடி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க காலில் உள்ள அதை குறைக்க கெஞ்சுறீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க. அங்கே ஜேக்கும் ஜிமினும் டயாங்கை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃபன்னாக அந்த டைம் போயிருக்கும். இப்போ நைட்டும் இருக்கும். இப்போ வந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டு அதாவது சாரீ மாதிரி கட்டி வேர் பண்ணி அனுப்பி விட்றாங்க. கிறிஸ்டின் முறைப்படி தான் மேரேஜ் நடந்துக்கும். பட் இதுக்கு வந்து சாரீ கட்டி அனுப்புகிறாங்க. ஓகே, ஒரு கையில் பால் சம்பளம் வேறு கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் தேவையா அப்படிங்க வந்துட்டு நீங்கள் வந்து அப்படி ஒரு மாதிரி நெழுந்துட்டு அப்படி போகிறீங்க. இப்போ வந்துட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போ ரூமில் தான் நாக் பண்ணுறீங்க. டைம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த பால் சம்பளத்தை அவர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வாங்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே அதை சைடு வச்சுட்டாரு. நீங்கள் வந்துட்டு அந்த பாலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதான் வச்சு மிச்ச பாலை பார்த்துட்ருக்கீங்க. குடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு லைட்டாக வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு மடக்குன்னு குடிச்சிட்டிங்க. அவர் பார்க்காரு, என்ன இப்படி குடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக பசி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் போய்ட்டு போய் ஓரமாக உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் போய் ஓரமாக போய் உட்காடுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே போய் படுத்துட்டார். உட்காந்துருந்தாரு சைடாக அப்படி படுத்துட்டாரு. நீங்கள் வந்துட்டு என்ன படுத்துட்டான், எதுவும் இல்லையா அப்போ அப்படின்ட்டு நீங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். நீங்கள் அப்படி பார்த்துட்டு ஏன்னா அப்படி லவ் பண்ணுறீங்க இப்படி லவ் பண்ணுறீங்கலாம் சொன்னாங்க, உங்கள் பாட்டுக்கு போயிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்து டக்குன்னு நினச்சிட்டு ஏன்னா ஆமாம் பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறீங்கன்னு உங்கள் அப்பா சொன்னார், அழுதிங்கன்னு கூட உங்கள் அம்மா சொன்னாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஆமாம் அன்றைக்கி அழுதேன், அது என் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனால தான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி லவ்வா என் மேலே? ஆமாம் அப்படி தான். அது எப்படி வந்துச்சுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உன் மேலே எனக்கு ரொம்ப லவ் இருக்குது. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாதோ ஏன், ஆனால் நான் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன், இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் அப்படி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. அதை உங்களை ஹேடை பிடிச்சி உட்கார வச்சிட்ருக்காரு. இனிமேல் நீ தனியாள் கிடையாது, உனக்குன்னு நான் இருக்கேன், என் ஃபேமிலி இருக்குது, அப்புறம் நம்ம பொண்ணு இருக்கா, இன்னொரு குழந்தையும் வரும்ல அப்படின்னு கேட்காரு. பார்ப்போம் அப்படிங்கிறீங்க. என்ன பார்ப்போம்மா? அப்போல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு பையன் வேணும், இன்னும் நான் 5 எதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்கேன், நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. எது 5 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறீங்க. ஆமாம் 5 இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 4 பெற்றுக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, என்னால் முடியாது அப்படின்றீங்க. அப்படின்ட்டு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒரு பையனை இப்போ சீக்கிரமே எனக்கு வந்துட்டு நீ பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீங்கள் கல்யாணம் முடிஞ்சது இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் கல்யாணம் ஆகிட்டல, அதனால தான் இப்படி பேசுகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து அப்படி பார்த்து ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷை ஆகுது இப்படிலாம் பேசும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படி திரும்பிட்டீங்க. அதுன்ட்டு என்ன ஷை ஆகுறியவன், எங்கே அந்த ஃபேஸை காட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி ஃபேஸ் வந்து அப்படி பார்க்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே திரும்பிட்டு இருக்கீங்க. காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராது. நீங்கள் வந்து அப்படி புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. ஓயன் நீ பாரு, நான் அவன் மேலே வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு ட்ரூவான ஒரு லவ், அது ரொம்ப உண்மையான பியூரான லவ். உனக்கு யாரும் இல்லைங்கிறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு, உன்னை ஒரு பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறப்போ ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் எனக்கு இப்படிலாம் தோணுதுன்னு ஃபஸ்ட் எனக்கு புரியலை. ஆனால் உன்னோட பிஹேவியர்ஸ், உன்னோட நல்ல குணம், உன் கூட இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லாக தோணுது. எப்படி சொல்கிறது, நீ ரொம்ப நாட்டியான ஒரு பொண்ணு தான், ஆனால் உன் கூட இருக்கும்போது என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு மறந்து போகுது. உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது, எனக்கு தெரில. மற்ற பொண்ணுங்களெல்லாம் நான் தட்டி கழிச்சிட்டே இருந்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனால் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது லவ் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவனை ஃபஸ்ட் நான் ரொம்ப திட்டிகிட்டே தான் இருப்பேன், அதனாலேயே சும்மா தான் எனக்கு அப்படி தோணிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக 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 அவன் மேலே எனக்கு அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. தெரியுமா, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சே தவிர குறையவே இல்லை. ஐ லவ் யூ அயன். நீ எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது நான் ஒரு அனாதை அப்படின்னு. உனக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம், உனக்காக நான் இருக்கேன், நான் எப்போவுமே இருப்பேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட் மேலே அவரோட ஹேண்டை வச்சு அப்படி ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூ அயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 சிக்ஸ் எப்படி கப் பண்ணி சொல்லுவாரா, நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு கண்ணை தான் அப்படியே ஐ டு ஐ அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ அவர் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படி கேப்சர் அப்படி கிஸ் பண்ணுறவர், அப்படியே கிஸ்ஸிங் வந்துட்டு அப்படியே ரொம்ப லாங்காக போகுது. இப்போ அப்படியே வந்துட்டு அவர் உங்களை பெட்டில் அப்படி லைக் பண்ணிட்டு அவங்க மேலே ஓவராகி அப்படி உங்கள் நெக்கு உங்கள் பாடியெல்லாம் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ உங்கள் ட்ரெஸ் எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணிப்பார், உங்கள் செஸ்ட்டோட இப்போ போட்டு அப்படி பைட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப சக் பண்ணி அந்த மாதிரி இழுத்துட்ருக்காரு. நீங்கள் பயங்கரமாக மவுண்ட் பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க, பட் நோ யூஸ், அவர் உங்களை விடவே மாட்டுறாரு. அப்படியே ரொம்ப அழகாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிருப்பீங்க 2 பேரும். அப்படியே ரொம்ப லவ்வாகவும் லஸ்டாகவும் அவ்வளோ கலந்த ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படியே உங்கள் 2 பேருக்கும் போயிருக்கும். இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டைமாக நீங்கள் அப்படியே எந்திச்சி உட்காந்துட்டீங்க, அப்படியே தேங்க பார்த்து மறைச்சிட்டே இருக்கீங்க. அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போ தான் அவர் அப்படியே எந்திக்கிறாரு லைட்டாக, அப்படியே பார்க்காரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் பேய் மாதிரி உட்காந்துட்டு அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. அவர் டக்குன்னு அதடி பேய், ஏய் நீ தானா, சே பயந்துட்டேன், எதுக்கடி இப்படி முறைக்கிற, பின்ன முறைக்காம நைட்டு ஏதோ நல்ல விதமாக பேசுகிறேன்னு பக்கத்தில் வந்து உட்காந்தா அப்படியே நம்ம மயக்கி ஏன்னா இப்படி பண்ணிட்டா பொறுக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க டப்பு டப்புன்னு அவரோட நெஞ்சிலேயே. அது வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படி பிடிச்சி எதுக்கடி அடிக்கிற,
பின்ன பொறுக்கி நான் இங்கே பாரு இங்கே பாரு எங்கே கடிச்சு வச்சிருக்க பாரு, எப்படி கடிச்சிருக்கு பாரு, வலிக்க தெரியுமா எனக்கு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. சாரி சாரி சாரி, அது நம்மளுக்குள்ளே நேற்று நடந்த ஒரு லவ்வான ஒரு ரிலேஷன்ஷிப் தானே, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு. எல்லாம் சரிதானே இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகே வருது, வலிக்க வேறு செய்தா, அதனால லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆகுது. அது அப்படியே டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டு, ஐயோ என் அழகு பொண்டாட்டியும் அழுதா அழகாவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்போவும் உங்களுக்கு கிண்டல் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு செம்ம காண்டாது, நீங்கள் அவர் மண்டிலே நங்கன்னு நிற்கீங்க, போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் ஓடிட்டீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. இப்போ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே தான் போயிருப்பீங்க. அவர் மாதிரி கொஞ்சம் வளைச்சி தான் நடக்கிறீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவரோட அத்தை பொண்ணும் உங்களுக்கு கிட்ட வந்துட்டு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. என்ன ஒயன் நைட்டு எத்தனை நாள் ஒன்று போச்சு, ரொம்ப ஹெவியாக போயிருக்கும் போல இருக்கே, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஐயோ போங்கடி இவங்க சும்மா இருங்களடி, அவவே இருக்கிற இதில் எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படியே உட்காந்து நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வயிறு பசிக்குமா, அதனால சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ரியாலாம் எப்போவும் எழுந்துச்சு வந்துட்டு அவள் ஸ்கூலுக்கே போயிருப்பா. நீங்கள் எஞ்சி ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பீங்க. இப்போ தான் ரியா ஞாபகமே அது. ஐயோ ரியா ஸ்கூல் போகணுமே அப்படி சொல்கிறீங்க. அவங்க அத்தா வந்துட்டு அவள் அப்போவே கிளம்பி போயிட்டாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் டைமை பார்க்குறீங்க, பார்த்தா 10 o'clock மேலே ஆகிட்டுருக்கு. ஐயோ அசிங்கமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சாரி அத்தை, இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நாளிலேருந்து நான் சீக்கிரம் வந்துச்சிடேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அட என்னம்மா நீ, இது உன் வீடு மாதிரி, நீ எப்போ வேணாலும் எழுந்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை சரியா, ரொம்ப பயப்படாத, நீ சகஜமாக இங்கே பழகு, எல்லாட்டையும் சகஜமாக பேசு, சகஜமாக இரு, இது உன் வீடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்காங்க, ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. அவங்களுக்கு அது அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே உங்கள் அத்தை கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ டைம் வந்து கீழே வந்திருப்பார், அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் வந்து சொல்லியிருப்பார், நீ வந்து இனிமேல் ஒர்க்குக்கெலாம் வர வேணாம், நீ வீட்டிலே இரு, நான் தான் போகிறேன்ல போதும், நம்ம ஃபேமிலிக்கு நான் உழைக்கிறது போதாதா, நீ எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை வீட்டிலே இருக்க சொல்லிப்பார். மெயின் ரீசன் என்னன்னா உங்களுக்கு அவ்வளோவா வந்துட்டு ப்ராஜெக்டே பண்ண வந்ததில்ல. ஸோ எதுக்கு இவளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கணும், எப்படியும் வந்தால் திட்டு தான் வாங்க, அப்பாடி வீட்டிலே இருக்கிற சொல்லிட்டு தான் உங்களை வீட்டிலே இருன்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரியாது, டேரக்டாக சொன்னால் திட்டுவீங்களே, அதனால அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ நீங்களும் அப்படி வீட்டிலே தான் இருக்கீங்க. கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ஒன் டே என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டீங்க. டேங்க் ஒன்றும் ஓடலை. அதாவது அது வந்து நைட் டைம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே எந்திச்சு ஹேண்டை தான் வாஷ் பண்ணி போயிருப்பீங்க, திடீர்னு போயிட்டு விழுந்துட்டீங்க. டேங்க் ஒன்றுமே ஓடலை. அவர் அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகிறாரு. என்னாச்சுன்னு தெரியல, எல்லோரும் பதறிட்டாங்க. ஃபேமிலியே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்டுருக்கு. டேங்க ஐயோ பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டுருக்காரு. டேங்கோட அப்பாலாட்டி எதுக்குடா நீ இப்படி போயிட்டுருக்க, கொஞ்சம் சும்மா இரண்டா நின்றுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அங்கே டாக்டர் உங்களை செக் பண்ணிட்டுருக்காங்கல்ல. இப்போ டாக்டர் வெளியே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அங்கே டைம் வந்துட்டு நான் தான் அப்படின்னு கிட்ட வராது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்துட்டு ஹேண்டை ஷேக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் வந்து ப்ரெக்னெண்ட்டா, ஐயோ நான் ஒன்றும் அத்தனை ரவுண்டெலாம் போகலையே, இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் 2 வாட்டி தானே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதுக்குள்ளேயும் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு நிற்கிறாரு. அவருக்கு வந்துட்டு என்னடா அது சீக்கிரமாக கொஞ்சம் வந்துட்டு அப்புறம் இனிமேல் அவங்க பக்கத்தில் வர முடியாதுல்ல, ரொம்ப ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. டைமோட அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாகி ஜாலி, நம்மளுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஜாலி ஆகிட்டாங்க. ரியாலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாயி, எனக்கு தம்பி வரப்போகுதுன்னு ரொம்ப ஹாப்பி. தம்பியாக தங்கச்சானு கூட தெரியாது, ஆனால் அவள் தம்பி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாள். ஸோ அப்படியே தான் உங்களுக்கு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்கள்கிட்ட சொல்லிப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை நல்ல டைம்லாம் ரொம்ப கேரிங்க பார்த்துப்பாரு. ஆஃபீஸே இப்போ உங்ககிட்டே தான் கிடையாது கிடக்காரு. எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, அதான் நாங்கள் ஒன்றுக்கு இத்தனை பேர் இருக்கோமே, நீ ஆஃபீஸ் போடா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்பாங்க. நான் போக மாட்டேன், என் பொண்டாட்டி விட்டு கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிட்டே இருந்தவங்களை அப்படியே பார்த்துட்டே இருப்பார். உங்களுக்கு டைமோட கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏன்னா ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருப்பாரா, உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கும். இப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. 9 மந்த்துக்கு கிட்ட, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 8 மந்த் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வளகாப்புலாம் வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கேட்குறீங்க, எதுக்கு வளகாப்புலாம், அதான் எனக்கு பொண்ணு ஆல்ரெடி பிறந்துச்சா, இதுக்கப்புறம் எதுக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது பரவாயில்லம்மா, இது வந்துட்டு என் பையனோட மத வாரிசு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பிரித்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற மட்டும் டக்குனு ஒரு மாதிரி தோணுதா. அவங்க வந்து இல்லைம்மா நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்காத பையன்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா வந்துட்டு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே பாரு, அது ஒன்றும் இல்லடா தங்கம், நாங்கள் அதுக்காக பண்ணேன். உனக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு வளகாப்பு வச்சுருக்கலாம், ஆனால் வந்துட்டு அப்போ உனக்கு சொந்தம் வந்துன்னு ரொம்பலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாரு இவ்வளோ சொந்தங்கள் இருக்கும், அதனால் உனக்கு வந்துட்டு எல்லோரும் இருக்கணும், வளகாப்பில் எல்லோரும் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த பாரு உன் பொண்ணே இருக்கிறா, அவளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம். 2வது வாட்டியெல்லாம் வளகாப்பு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு
உங்களுக்கு வளைகாப்புக்குலாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி வளைகாப்புலாம் வைக்காங்க. உங்களுக்கு அப்படியே டயங்கெலாம் வந்து வளையல்லாம் போட்டு விட்டு சந்தனம்லாம் வச்சுட்றாரு. அவருக்கும் வந்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அதை சந்தனம் வைப்பாங்கல்ல, அவருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுட்றாங்க. ரியா வந்துட்டு நான் வைப்பேன், நானும் போட்டு விடுவேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட வரா. நீங்கள் வந்துட்டு அப்படி சிரிக்கிங்க. அவளும் வந்துட்டு வளையல் வந்துட்டு உங்களுக்கு போட்டு விட்டுட்டு சந்தனம்லாம் அப்படி வைக்க சொல்கிறாங்க. அவளும் வைக்கிறா. வளையல தூக்கி இப்போ டயங்க்கு போட போகிறோம். அவர் வந்து என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. அவர்கிட்ட இல்லை அம்மாவுக்கு போட்டல அதே மாதிரி உங்களுக்கு போட வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஐயோ நீங்கள் பாரு அப்படிலாம் அப்பாவுக்குலாம் போடக்கூடாதுமா, அம்மாவுக்கு மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவளும் வந்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டா. டைம் ஒரு செகண்ட் பயந்துருப்பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நல்லா ஸ்கிப் ஆகி இப்போ வந்துட்டு 9 மந்த்து கிட்ட முடிகிற டைம் இது உங்களுக்கு பெயின் வந்துட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ரொம்ப அங்கே லேபர் வார்டில் போயிட்டு ரொம்ப அழுகுறீங்க, ரொம்ப கற்றுன்னு கத்திட்டுருக்கீங்க. டேங்க் எங்கள் கையும் கூட காலும் இல்லை. குறுக்க போயிட்டு குறுக்க மறுக்க போயிட்டு வந்துட்டுருக்காரு. அங்கிட்டு இங்கிட்டமா போயிட்டு வந்துட்டுருக்காரு. டேங்கப்பா டே கொஞ்சம் நில்லுடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இல்லைப்பா அவர் ரொம்ப கத்துறாரு, பயமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அங்கிட்டு இன்னும் போயிட்டு வந்துட்டே இருக்காரு. ரியாலாம் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கா. உனக்கு பயமா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கேட்காரு. எனக்கு என்ன பயம், அதெல்லாம் எனக்கு தெரியும், அழகா தம்பி பப்பா பறந்துடும் அப்படின்னு. நான் என்ன தான் அசால்ட்டாக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப தைரியமாக உட்காந்துட்ருக்கா. டேங்க் தான் இங்கே ஒன்றுமே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. அங்கே அப்படியே பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது. டேங்க் இப்போ தான் அப்படியே மூச்சு விட்டு அப்படியே எல்லோரும் அங்கே பார்க்காங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இப்போ பேபி வந்துட்டு க்ளீன் பண்ணி வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்காங்க. அதாவது டேங்கோட அம்மாட்ட கொடுக்காங்க. இப்போ தான் டேங்கோ அப்படியே பார்க்காரு. வாங்கிட்டு அவர் அப்படியே தூக்குறாரு பேபியை. அப்படி பார்க்க அது பையன் தான் பிறந்திருக்கு. அவர் வந்துட்டு பாய் பேபி, அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே வந்துட்டு அதை தூக்கி அப்படியே கொஞ்சுறாரு, அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. அம்மா பாருமா பையன் பிறந்திருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு ஆல்ரெடி ஒரு பேத்தி இருக்கா, இப்போ ஒரு பேரனும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சிட்டே இருக்காங்க. டைமோட அப்பா வந்து பயங்கரமாக அப்படி கொஞ்சிட்டு இருக்காரு. இங்கே ரியாவுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் வாடி போச்சு. என்ன தம்பி வந்ததும் அவனை பார்க்குறாங்க, என்ன கொஞ்சம் விட்டுறாங்க, என்ன அப்போ பிடிக்கலையால இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. டேங் அப்படி பார்த்துட்டு என்ன இவன் ஒரு மார்க்கம் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி ரியா என்னடி ஆச்சுன்னு கேட்கும். தம்பி வந்ததும் என்ன கண்டுக்க மாட்டேங்க, அவனை தான் கொஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபேஸை அழுகுறமா வச்சுட்டு கேட்கும். டேகா ஐயோ என் தங்கத்தை நான் வேணாம்னு சொன்னேன், இங்கே பாரு அவன் செகண்டு, நீ தான் ஃபஸ்ட்டு, நீ தான் அப்பாவுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரியாவை தூக்கி கொஞ்சிட்ருக்காரு. உங்களை இப்போ அப்படியே ஸ்டேஜில் வந்து வச்சு கொண்டு வந்துருப்பாங்க. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் வந்துட்டு அரைகுறை மயக்கம் தான், லைட்டாக உங்களுக்கு தெரியுது என்ன நடக்கப்பலாம். நீங்கள் அந்த டைமிங் தான் வெளியே வந்திருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அப்படியே தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஹாப்பியாக தான் ஃபீலாக இருக்கும். என்ன தான் நம்ம பொண்ணை விட்டு கொடுக்கலாங்க, அவங்க குழந்தையாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்கும். இப்போ அப்படி தான் அவங்க வந்துட்டு நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் அப்படியே பேபியை பார்க்குறீங்க, அது வந்துட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக லைட்டாக சிரிக்குது. நீங்கள் என்னடா இப்போவே சிரிக்கிற அப்படிங்கிற மட்டும் அப்படியே பார்க்குறீங்க. அப்படி க்யூட்டாக இருக்குது, அதுக்கு ஃபீட்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. டைம் வர குறுக்குன்னு பார்க்காரு. எதுக்கு இப்படி குறுக்குன்னு பார்க்குறீங்க, எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. நான் என்ன குறுக்குன்னு பார்த்தேன், நான் பேபியை தான் பார்த்தேன் அப்படின்றாரு. எல்லோரும் அப்படி சிரிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவர் வந்துட்டு எப்பா நான் ஒன்றுமே பார்க்கல, வெளியே போட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்களாம் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரியாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ டயங்க தான் அப்படி அவங்க கிட்ட வந்துருக்கான்ட்டு ரொம்ப வலிச்சுதானே? வலிச்சுது, சாரி என்னால் உள்ளே வர முடியல. அவன் கூப்பிட்டும் ஏன் வரலன்னா உன்னை பார்த்தா நான் ரொம்ப அழுதுருவேன், அதனால தான் நான் வரல சாரி அப்படின்றாரு. அட பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சேடாக இல்லை, அதாவது வீக்கான வயசில் சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ எதுவும் பேபி பேர்ன் இருக்குது, அதனால கொஞ்சம் வீக்காக தான் சொல்லிருக்கீங்க. அது வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அந்த பேபி ஃபோர்ஹெட்லேயும் எப்படி கிஸ் கொடுக்காரு. ஐ லவ் யூ ஏன், லவ் யூ டூ டயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமோட லிப்ஸ்லேயே அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஹாப்பியாக தான் உங்கள் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. ஒன் டே என்ன இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டுங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இப்போது அவள் கேட்டுகிட்டே இருப்பாள், யார் இது ரியா வந்துட்டு எனக்கு வந்துட்டு பீச் போகணும்னு சொல்லி கேட்டே இருந்துப்பா. நீங்கள் வந்து போகக்கூடாது, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, காற்று வர ஜில்லுன்னு அடிக்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவள் வந்து கேட்காம என்ன போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருப்பா. டைம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வச்சு, எப்படி கார்லாம் இல்லை பைக்கில் வச்சு தான் போகணுன்னு அவள் வேறு சொல்லிப்பா, பைக்கில் போகணுன்னு. ஸோ அதனால் அவள் பைக்கில் தான் போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் பேபியை கூப்பிட்டு போகல சரியா, பேபி என்ன கோல்டாக பிடிச்சிரும்னு சொல்லிட்டு நீங்கள் பேபியை கூட்டே மாட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. பேபி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமோட அம்மாட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரியா அப்புறம் டைமில் 3 பேரும் பைக்கில் போகிறீங்க. ரியா வந்துட்டு முன்னாடி உட்காந்துருக்கா, டேங்க்கு முன்னாடி வந்துட்டு உட்காந்துட்ருக்கா. அவர் முன்னாடி வந்துட்டு ரியா உட்கார வச்சிருக்கா. நீங்கள் பின்னாடி வந்துட்டு உட்காந்துட்டு டேங்கோட ஹிப்பை அப்படியே சுற்றி பிடிச்சிட்ருக்கீங்க. மனுஷனுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே வந்துட்டு அந்த புல்லட்டில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அது புல்லட் தான் ஓகே. ஸோ வந்துட்டு போயிட்டு அப்படி தான் பீச்சில் ஒரு ஓரமாக அதை பார்க் பண்ணிட்டு அப்படி போயிட்டு
பீச் அந்த இது இருக்குல்ல, வேவ்ஸ் அதாவது கடல் அலைகள் வர இடத்துக்கிட்ட கொஞ்சம் தள்ளி அதில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவரையா போயிட்டு நல்லா ஆட்டம் போடுறா, நீங்கள் திட்டிருப்பீங்க போகாதடின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிருப்பீங்க. இல்லை நான் போய் காலை நினைப்பேன் அப்படி சொல்லிட்டு போய் காலெல்லாம் நல்லா நினச்சிட்ருக்கா. நீங்கள் வந்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கீங்க. டயாங் வந்துட்டு என்ன அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்ருக்கா வா நீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் உங்களையும் அப்படியே வந்துட்டு கடல்லே போட்டார். 3 பேரும் நல்லா அந்த கடல் தண்ணியில் குளித்து நல்லா நல்லா மூக்குக்குள்ளே தண்ணி ஏறி வாய்க்குள்ளே தண்ணி ஏறி இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க. டயங்க பார்த்து முறைக்கிங்க எதுக்கு தான் அப்படி பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம வாழ்கிறது ஒரு லைஃப் நல்லா ஜாலியாக வாழணும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அவர் ரிப்பீட் பண்ணுறா, அதாவது ரியா வந்துட்டு மாதிரி ஆமாம் வாழ்கிறது ஒரு லைஃப் அதை ஜாலியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. டயங்க வந்துட்டு அப்படி சிரிக்காரு. நீங்கள் வந்து போய் 2 பேரையும் முறைன்னு மறைக்கிங்க. இப்போ அவள் வந்துட்டு அப்படியே ஒரு கடை பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை பார்க்குறா. அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணுறா. அவன்ட்டு அவர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்காரு. அங்கே பாரு ஐஸ்கிரீம் வண்டி, எனக்கு வேணும் ஐஸ் வேணும் ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. நீங்கள் வந்துட்டு ரியா உங்கள் பாரு ஐஸ்கிரீம்லாம் கிடையாது, ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே போய் முங்கி எடுத்து வந்துருக்கு. இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா ரொம்ப கோல்டு பிடிக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவர் வந்துட்டு அவள் கிடக்கா வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் தான் போய் வாங்கிட்டு வராரு. அவளுக்கு கையில் 2 ஐஸ்கிரீமு, உங்களுக்கு ஒன்று அவருக்கு ஒன்று கையில் வந்துட்டு இன்னொரு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. நீங்கள் பார்த்து முறைக்கிங்க. அவளுக்கு ஒன்றே கொடுக்கூடாது, நீங்கள் என்ன 2 வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அவள் சின்ன பொண்ணு தின்னா தின்ட்டு போட்டோம், இப்போ என்ன கோல்டு பிடிச்சா பிடிக்கட்டுமே, இப்போ என்ன அதனால் அதுக்கு மெடிசன் எடுத்துக்கலாம், நீ வந்துட்டு இந்த அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அங்கே வீட்டுக்கு போயாச்சு சரியா. இப்போ வந்து எல்லாம் நல்லா ஜாலியாக அவளுக்கு போயிருக்கோம். அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. அவங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருக்கும். இப்போ அப்படியே தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. பார்த்தா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துலேயே ஹச்சுன்னு அந்த பொண்ணு தும்ம ஆரம்பிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு தும்மரா உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு டயங்க பார்த்து அப்படியே முறைக்கிங்க. ஏ நான் என்னடி பண்ணேன், அது சும்மா விளாண்டோம் சளி பிடிச்சிக்கிச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அவள் பார்த்தா லைட்டாக டயங்க பார்த்து விங்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிரிக்கிறா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நாள் இவ நடிக்குது, அவள் வந்து நடிக்கிறா வேணே பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அவர் அவள் வேணே பண்ணுறாடி, அவருக்கு சளியில் பிடிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ட்ரை பண்ணப்ப நீங்கள் வந்துட்டு அவரை துரத்தி அடிக்க போகிறீங்க. ஒன்றால் தான் சொல்லிட்டு அடிக்க போகிறீங்க. எல்லோரும் பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 3 பேர் அப்படியே ஒரு போர்வைக்குள்ள உட்காந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்கீங்க. டைமோட அம்மா தான் ஆவி பிடிக்கிற மருந்தெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே 3 பேர் உட்காந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. டைம் ஒன்னால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. ஆமாண்டி என்ன தாண்டி ஆச்சு விடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போ ஆவி பிடிச்சிட்டு இருப்பாரு. மறுபடி பார்த்தா ஆவி பிடிச்சி எந்திரிச்ச பிந்தியும் அவர் அந்த பொண்ணு வந்துட்டு அச்சடின்னு தும்பிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கும் அச்சனும் மறுபடி தும்ப வருதா. அவர் நீங்கள் வந்துட்டு ஆவி பிடிச்சும் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கண்டாயிடுச்சு. இப்படின்னா தான் எனக்கு சளி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அப்படியே ஓடுறீங்க. அப்படியே ஃபன்னாக அந்த டைம் போகுது. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த 2 ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இந்த 2 ஷர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நல்லா தான் நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா. தேங்க்யூ, பை பாய்.